கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவினுடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய ஆயுசு நாட்களில் இன்றும் நமக்கு ஒரு நாளை கூட்டி வழங்கியிருக்கிறார். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு அவருடைய வசனத்தின் மூலமாக, அவருடைய வார்த்தைகளின் மூலமாக நமக்கு அநேக படிப்பினைகளை தருவதற்கும் சித்தம் வைத்திருக்கிறார். அதற்கு அவருடைய குமாரன் மூலமாக நாம் நன்றியும் துதிகளையும் ஏறெடுத்துக்கொண்டு இந்த ஒரு பாடத்திற்குள்ளாக கலந்து செல்லலாம். இன்றைக்கி பாடம் எப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணலை அப்படின்னா என்ன பாயிண்ட் பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் கூட போகலாம். ஸோ அதனால் அப்படின்னு அதுக்கு முன்னாடியே தெரிவித்துக் கொள்கிறேன். யாராவது ரொம்ப உங்களுக்கு டயர்டாக இருந்தாலோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்பப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அதற்கு ஏற்ற வகையில் நீங்கள் ஈகராக எதிர்பார்க்குற மாதிரி கொஷின்ஸும் அடியன் முடிந்த வரைக்கும் கேட்பதற்கு முயற்சி செய்கிறேன். கேள்வியோடே ஆரம்பிக்கலாம். பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நினைவு கூறுதல் காலப்பகுதிக்கான சிந்தனைகள். ஸோ இந்த வருடம் நம்முடைய இரட்சகருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய நாள் என்னைக்கு? ஏப்ரல் இல்லை, 2-3 பதில் வந்தது. ஏப்ரல் 11 தான் இல்லைங்களா? அதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல? சரி, ஓகே. ஸோ இந்த நினைவு கூறுதலுக்குள்ளாக நம்ம கடந்து செல்வதற்கு முன்பாக நம் மத்தியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை நம்ம யூகிச்சு கால்குலேட் பண்ணி ரொம்ப கால்குலேட்டிவாக பார்க்கும் பொழுது, சென்னை எக்லீஷியாவில் இந்த எக்லீஷியா தொடங்கினதுலேருந்து அநேக மூத்த சகோதரர்கள், பழைய சகோதரர்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எக்லீஷியா வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப வருஷமாக உடன்படிக்கை செய்து கொண்டு கிறிஸ்துவனுடைய மரணத்தை நிறுவ கூறக்கூடிய அந்த ஒரு மெமோரியலில் பங்கு பெற்ற அனுபவம் உள்ளவர்களுக்கு என்ன பண்ணாது அப்படின்னா, இன்றைக்கி பார்க்கக்கூடிய சில காரியங்கள் புதிதாக இருக்காது. ஆனால் நம்ம மத்தியிலுமே கூட வெகு ரீசண்டாக அநேக சகோதர சகோதரிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உடன்படிக்கை எடுத்து தேவனோட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்து நம்மளோட இணைந்திருக்காங்க. இந்த பரிசுத்த பந்தியில் அவங்களும் பங்கு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடமானது ஆல்ரெடி நம்மளுடைய சகோதரர்கள் எல்லாருமே நீங்கள் பிஸ்னஸ் மீட்டில் கூட டிஸ்கஸ் பண்ணது போல் மெமோரியல் ரிலேட்டடான விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் நம்ம இப்போ வரைக்கும் முடிவு பண்ணி எல்லாமே போயிட்டுருக்கு நம்மளுடைய எக்லீஷியாஸில். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாடம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் சில லெசன்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் மெமோரியல் அனுசரிச்சிருக்கோம் பிரதர் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அதில் சில லேர்னிங்ஸ் இருக்கும். இன்றைக்கி இது வரைக்கும் மெமோரியல் நாங்கள் அனுசரித்ததே இல்லை, இப்போ தான் நாங்கள் பேப்டிசம் எடுத்து கான்செக்ரேட் பண்ணி உள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அடிப்படை பாடமாக இந்த ஒரு பாடம் அமையும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நினைவு கூறுதல் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய மைண்டில் என்ன ஒரு சிந்தனை வருகிறது? நான் 20 வருஷமாக மெமோரியல் எடுத்துகிட்டு இருக்கேன், அது வேண்டாம், அதை உரமாக வச்சிடலாம். இப்போ தான் ட்ரூத்துக்குள்ளே ஒரு வேலை வந்திருக்கீங்க, புதுசாக வந்திருக்கீங்க பாபிலோன்லேருந்து அப்படின்னா, நினைவு கூறுதல் அப்புறம் இப்போ போட்டிருக்க இந்த படங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்கள் மைண்டில் என்ன தோணுது அந்த அடிப்படையில் கேட்குறேன். திருவிருந்து, ஓகே ஓகே, அதுதான் அட்வான்ஸ்டு பதில் வேணான்னு தான் நான் சொன்னேன். நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரியான பதில் சொல்லி சப்ஜெக்டை ஓப்பன் பண்ணுவீங்கன்னால எனக்கு தெரியும். ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் நான் ட்ரூத்துக்குள்ளே வந்திருக்கேன் பிரதர் நான் அப்படிங்கும் பொழுது சத்தியத்துக்குள்ளே வந்தவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களுடைய பழைய சிந்தையில் என்னென்னலாம் இருந்திருக்கும் இந்த படங்கள்லாம் பார்க்கும் பொழுது அப்படிங்கிற கேள்வி தான் உங்களுக்கு முத்தையில் வைத்தேன் இல்லைங்களா? அப்போது வேதத்தில் அநேக காரியங்களை நம்முடைய பிதா நமக்கு வசனத்தின் மூலமாக ரொம்ப கிளியராக வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன ஒரு விஷயம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் நடந்த தேவனால் சொல்லப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட சில பிரமாணங்களை பற்றியும் சில நியாயப்பிரமாண கட்டளைகளும் சில தேவன் கொடுத்துட்ட சில வசனங்களுடைய விளக்கங்களையும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது இதை வாசிக்கலாம். நம்ம இது இஸ்ரேலர்களுடைய மிக முக்கியமான பயபக்திக்குரிய அனுசரிப்புகளில் ஒன்றாக இருந்தது மற்றும் இன்னமும் இருந்து வருகிறது. இது நிழலான ஜனங்கள் என அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தினுடைய முதலாம் அம்சமாக காணப்பட்டது. அப்போ
மெமோரியல்னா என்ன பிரதர் அப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு கொஷினை ஒருவேளை இப்போ சத்தியத்தில் புதுசாக வந்திருக்க யாராவது நம்ம மத்தியில் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நாம சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, அநேக பிரமாணங்கள் கொடுத்திருந்தாலும் அதுல தலையாய பிரமாணமாக ஒரு விஷயம் வேதாகமத்தில் ஒரு நிகழ்வு நடக்கப்பட்டது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதை தான் பஸ்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ ஒருவேளை ட்ரூத்துக்கு புதுசாக கூட இருக்கலாம், ஆனால் இந்த கிறிஸ்தவ மரகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த ஒரு வார்த்தையை வந்து கேட்டிருப்போம் கண்டிப்பாக நம்முடைய ஆயுசு நாட்களில் இல்லைங்களா, வாழ்நாட்களில். அப்போது இந்த பஸ்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்காக கொடுக்கப்பட்டது முதல்ல அப்படிங்கிறது யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எந்த டைமில் கொடுக்கப்பட்டது? ஓகே. அப்போது எகிப்தில் அடிமையாக இருக்கும் பொழுது பார்வோன்ட்டு வந்து அந்த ஜனங்களை விடுவிக்கும் பட்சத்தில் அப்போது தேவன் என்ன பண்ணுறாரு, அநேக அற்புதங்களை வந்து செய்து காட்டுறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது பார்வனுடைய மனது கடினப்படவே இல்லை. அப்போ அங்கே ஒரு விஷயம் என்ன கொண்டு வரார் அப்படின்னா, தலைச்சன் பிள்ளை சங்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது அடிப்படை வேதாகம வகுப்புலேயே இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம டச் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. நிழல் என்ன, பொருள் என்ன, டைப் என்ன, ஆன்டி டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் இந்த மெமோரியல் சீசனில் உள்ள முதல் பாடம் அப்படிங்கிறதுனால அநேக சகோதர சகோதரிகள் புதுசாக கான்சென்ட்ரேட் பண்ணதுனால ரொம்ப பேசிக்கான விஷயங்களை கவர் பண்ணும், சில ஆழமான கருத்துக்களும் உள்ளே வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போது யாத்திராகமத்தில் ரொம்ப கிளியராக வசனங்கள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. என்ன படிச்சிருப்போம்? மோசேயையும் ஆரோனையும் நோக்கி என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்முடைய தேவன் வந்து வசனங்களை கொடுத்துருப்பார் கட்டளைகளாக. இது வந்து இந்த மந்த்லேயே உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு மந்த்தாக இருக்கும். இந்த மந்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் மந்தில் நீங்கள் என்ன பண்ணணும், ஆட்டுக்குட்டி வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாத்தையுமே கிளியராக சொல்லிட்டு வருவாங்க. அது கூட யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் இருக்குது, வாசிக்க வேண்டாம். இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் இஸ்ரேல் சபையார்கள் எல்லாரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ அப்படின்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. அங்கே அநேக ஒரு வாதைகளை செய்தும் அங்கே பார்வனுடைய மனசு வந்து கடினப்பட்டிருக்காது. தலைச்சன் பிள்ளை சங்காரம் அப்படின்னு நாங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வரும் பொழுதும் சரி, எகிப்திலிருந்து ஜனங்கள் விடுவிட்ட பார்வோன் கையிலேருந்து விடுவிச்சு பின்னாடி வெளியே வந்ததுக்கப்புறமும் சரி, அநேக முறைகள் வேதாகமத்தில் வந்து அவர்கள் வந்து பஸ்கா அனுசரித்ததுக்கு உண்டான ஆதார வசனங்கள் இருக்குது. ஸோ அந்த முறைமையை வந்து இந்த யாத்திராகமத்தில் வந்து தேவன் வந்து சொல்லிகிட்டே வருவார். நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் ஒரு ஆட்டுக்குட்டியை, எந்த டேட்டில் சூஸ் பண்ணணும், அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டே வருவார். பிரதர், இதை ஏன் பிரதர் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் பஸ்கா ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்ட அதே ஒரு விஷயம் நிழலில் இருந்தால், நிஜத்தில் அந்த ஆட்டுக்குட்டி யாருக்கு நம்ம ஒப்புமையாக சொல்லப்படுறோம் அப்படின்னா, நம்முடைய ஒரே இரட்சகருக்கு நம்ம வந்து இணையாக சொல்லுவோம் இல்லைங்களா. அப்படி இருக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி இப்போ நிஜத்தில் ஆக்சுவலி யாருக்காக அப்படின்னா, அநேகரை மீட்டு கொள்ளப்படுறதுக்காக அடிக்கப்பட்ட நம்முடைய இரட்சகர் அப்படிங்கிறத கூட நம்ம அநேக பாடங்களில் வந்து கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை தான் அந்த முறைமையில் உள்ள சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம். இது அப்படியே கண்டினியூஸாக. பழுதற்ற ஓர் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். அதன் இரத்தமானது வீட்டு வாசலனுடைய நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் தெளிக்கப்படுகின்றது. மற்றும் இப்படியாக தெளிக்கப்பட்டுள்ள வீடுகளுக்குள் குடும்பத்தினர்கள் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மாமிசத்தை புளிப்பில்லாத அப்பத்துடனும் கசப்பான கீரையுடனும் புசித்தார்கள். இந்த இரவில் தெளிக்கப்பட்ட இரத்தத்தின் காரணமாகவும் ஆட்டுக்குட்டி புசிக்கப்பட்டதன் காரணமாகவும் இஸ்ரேல் முதற் பேணாளர்கள் கடந்து போகப்பட்டார்கள். அல்லது எகிப்தியர்களின் முதற் பேரானவர்கள் சந்தித்திட்ட மரணத்தை வாதையினின்று தப்புவிக்கப்பட்டார்கள். அப்போ வேதாகமத்தில் ரொம்ப கிளியரா இந்த வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கும் பொழுது, ஒரு ஆட்டுக்குட்டி வந்து அடிக்கணும், அதனுடைய ரத்தம் வந்து வீட்டினுடைய நிலைக்கால்களில் பூசப்படணும் இல்லைங்களா. நம்ம வீட்டுக்கு தான் என்ட்ரன்ஸ்னா அந்த பா ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா, அந்த என்ட்ரன்ஸில் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ரத்தத்தை வந்து பூசணும். அப்போது அந்த சங்காரத்தூதன் வந்து அந்த வீட்டை கடந்து போகும்பொழுது என்ன புரிஞ்சுக்குவார் அப்படின்னா, அந்த மார்க்கிங்ஸ் இருக்க வீடு என்ன பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னா, தேவன் கொடுத்துட்ட அந்த கட்டளையை வந்து நிறைவேற்றுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி ஒருவேளை அவங்க நிறைவேற்றிட்டாங்கன்னா அந்த வீட்டில் என்ன நடக்காது அப்படின்னா, முதற் பேரானவர்கள் நம்ம சொல்லுவோம், தலைச்சன் பிள்ளைகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் பார்ன்,
அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா சங்கரிக்கப்பட மாட்டாங்க. ஒருவேளை அந்த நிலைக்கால்களில் ரத்தம் பூசப்படலை, அந்த ஃபேமிலி தேவன் சொன்ன பிரகாரமாக அந்த பஸ்காவை அனுசரிக்கலை அப்படின்னா அன்னைக்கு அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, எல்லா ஃபேமிலியும் ஃபர்ஸ்ட் பார்ன் இருக்காங்க இல்லையா, பிறந்தவங்க, அவங்க அங்கே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா சங்காரத்தூதன் வந்து கொன்றுவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், மறிச்சிருவாங்க அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் ஏன் பிரதர் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இது நிழல் நிஜத்தில் அப்படியே நீங்கள் கம்பேர் பண்ணும்பொழுது அநேக நம்ம பாடங்கள் கூட பார்த்துருக்கோம். அப்போது இப்போ கூட கவனித்தோம், நம்ம கூட சொன்னோம் இல்லைங்களா, நம்முடைய ரட்சகர் வந்து சிலுவையில் மரணம் வந்து அவருடைய சிலுவை மரணம் வந்து அப்படியே நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். ஈவன் ரொம்ப டீட்டெயில்டாக டைப் அண்ட் அனி டைப்பில் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இதை ஏன் நம்ம வந்து மெமோரியல்னு சொல்கிறோம் அப்படின்னா, யாத்ராகமத்திலே ரொம்ப கிளியராக சொல்லியிருப்பாரு. 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாக இருக்கட்டும். இதை யெகோவாவுக்கு பண்டிகையாக அனுசரியுங்கள். இதை உங்களுடைய தலைமுறை தோறும் நிரந்தர கட்டளையாக அனுசரிக்க வேண்டும். என்ன சொல்லிட்டாரு? தலைமுறை தோறும் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், இதை ஒரு கட்டளையாக நீங்கள் அனுசரிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லும் பொழுது கூட இந்த ஒரு காரியங்கள் இன்றும் நம்ம மத்தியில் காணப்படுதா, இருக்கா இல்லைங்களா? ஆட்டுக்குட்டி இப்போ கூட்டிகிட்டு வரலாமா கயிறு போட்டு? இஸ்ரேல் மக்கள் கிட்ட இருக்கு இல்லைங்களா? இப்போது நிறைய மற்ற ரிலீஜன்ஸில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கெடா வெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. நம்ம அநேக முறை ஆசரிப்பு கூடாரம் பார்க்கும்பொழுது கூட பார்த்துருக்கோம். உள்ள அந்த ஒரு பிளான்ஸாக இருக்கட்டும், டிசைன்ஸாக இருக்கட்டும், முறைமைகளாக இருக்கட்டும், இன்றைக்கி அநேக வெளியில் உள்ள மற்ற ரிலீஜன்ஸ்லேயும் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படிங்கும் பொழுது இங்கேருந்து தான் அங்கே போனது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கிளியராக சொன்னோம் இல்லைங்களா. அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இதை நீங்கள் அனுசரிக்கணும், நித்திய நியமமாக நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பழைய ஏற்பாடு காலப்பகுதியிலையுமே அந்த வசனங்கள் இருக்குது. புதிய ஏற்பாடுகள் எழுதப்பட்ட பிற்பாடும் கூட இந்த வசனங்கள் நமக்கு இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம வந்து நித்திய நியமமாக கடைபிடிக்கணும்னு. ஆனால் இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இதை பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் வாழக்கூடிய அந்த இஸ்ரேல் ஜனங்கள் செய்துட்டாலும் பின்னாடி காலப்போக்கில் இந்த ஒரு ப்ரொசீஜர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சடங்காக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை சடங்கு செய்கிறதுக்கு தேவன் நமக்கு ஏதாவது நம்ம இந்த மாதிரியான சடங்கு சம்பிரதாயத்துக்குள்ளே இருக்கிறோமா? இல்லை. கடைசி கால பாதங்கங்களாக நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஆனால் வசனம் ரொம்ப கிளியராக சொல்லிடுச்சு. வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் எழுதிட்ட எல்லா விஷயங்களுமே நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டது இல்லைங்களா. முன்னாடி சம்பவித்த எல்லா விஷயங்களிலிருந்தே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா படிப்பினைகள் இருக்குது, பாடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்போ இந்த காரியத்தில் கூட நமக்கு படிப்பினை இருக்குது அப்படிங்கிறத வேதாகமத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம் இந்த ஸ்லைடை. இஸ்ரேயர்கள் இந்த அனுசரிப்பினுடைய எழுத்துக்களை மாத்திரமே பார்த்தார்களே ஒழிய நிழலாகிய அதன் அர்த்தத்தை பார்க்கவில்லை. அப்போஸ்தலனை 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய வார்த்தைகளை எழுதும்படிக்கு ஏவி அவர் அனுசரிப்புக்குரிய அர்த்தத்திற்கான திறவுகோலை ஒருவேளை தேவனுடைய பரிசுத்த ஆவியானது நமக்கு கொடுக்கவில்லை எனில் நாமும் இஸ்ரேலர்களைப் போல இருளில் காணப்பட்டிருப்போம். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிட்டிருக்கிறாரே, அதனால் பண்டிகையை ஆசரிக்க கடவோம். ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு. ஒருவேளை பவுல் நமக்கு இந்த விஷயத்தை வந்து பரிசுத்தாவின் மூலமாக நமக்கு இந்த விஷயங்களை வந்து உணர்த்தலை அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்காது அப்படின்னா, ஏன் இதை பண்ணுறோம், எதனால் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம எந்த முறைமையின்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு புரிதலே இருக்காது. ஒருவேளை என்ன முறைமைகளின்படி வசனம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலும் பரிசுத்தாவினுடைய பலன் இல்லாமல் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்காமல் என்ன பண்ணிட்டு இருந்திருப்போம் அப்படின்னா இன்றும் கூட இது ஒரு சடங்காக தான் வந்துட்டு இருக்கும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா யூதர்கள் அநேக ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு பஸ்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, அனுசரிச்சுட்டு தான் இருக்காங்க உலகத்தில். அதுலேயும் நிறைய கோட்பாடுகள் உண்டு. அந்த என்னைக்கு அனுசரிக்கிறாங்க அப்படிங்கிறதுல சில வேறுபாடுகளும் உண்டு அவர்கள் மத்தியில். ஒரு சில வகுப்பார் ஒரு நாள் முன்னாடியும் ஒரு சில வகுப்பார் ஒரு நாள் பின்னாடியும் அனுசரிக்கிறாங்க அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்துருக்கோம். இனி வரக்கூடிய காலங்கள்லையும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம வரக்கூடிய பாடங்களில் பார்க்கலாம். பவுல் இதை வந்து சொல்லலை அப்படின்னா
நமக்கு இது வந்து கிளியராக புரிஞ்சிருக்காது அப்படின்னு நம்முடைய 7ஆம் தூதன் வந்து ரொம்ப அழகாக அவருடைய ரீப்ரிண்ட் ரைட்டிங்ஸில் வந்து எழுதுறாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பவுல் என்ன ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னா 1 கொரிந்தியர் 5:7 தான் சொல்கிறாரு. ஆகவே நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாக பிசைந்த மாவாக இருக்கும்படி பழைய புளித்த மாவை வெளியே தூக்கி போடுங்கள். ஏனென்றால் நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்போ யோசிச்சு பாருங்க, பரிசுத்த ஆவி தான் இதை நமக்கு உணர்த்துது. என்ன உணர்த்துது அப்படின்னா, கிறிஸ்து வந்து யார் அப்படின்னா பஸ்கா ஆட்டுக்குட்டி. கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஜஸ்ட் ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்காக கிடையாது. கிறிஸ்துவே பலியிடப்பட்டிருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மைத்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வசனத்தில் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. ஒருவேளை பவுல் இதை பற்றின கிளாரிட்டிஸ்லாம் அந்த 1 கொரிந்தியரில் கொடுக்காம போயிருந்திருந்தா இன்னைக்கு உலகத்தில் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அநேகம் பேர் சத்தியத்துக்குள்ளேயே இந்த ஒரு கிளாரிட்டிக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க. இன்னமும் எப்படி தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி. எப்படி புறஜாதிகள் தேவர்களுக்கு வந்து அவங்க எப்படி பலி செலுத்துகிறாங்க, ஒரு ஆடை கூட்டிகிட்டு வந்து வெட்டி அதுக்கப்புறம் அதை வந்து படையல் போடுறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில், அந்த மாதிரி இது ஒரு சம்பிரதாயமாக போயிருக்கும். அப்போது பவுல் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு, ஆவி இதை நமக்கு உணர்த்திருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் என்ன ஃபர்தராக நம்முடைய 7ஆம் தூதன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானது நமது கவனத்தை கொண்டு வந்த பிற்பாடு மேலும் தேவனுடைய ஆட்டுக்குட்டியாகிய இயேசுதான் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய நிஜம் என்பதையும், அது நிஜத்தில் நம்முடைய கிறிஸ்து தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதே நேரத்தில் நிழலான ஆட்டுக்குட்டியினுடைய மரணம் அவசியமாக இருந்தது போன்று இயேசுவினுடைய மரணமானது ஃபஸ்ட்பான்ஸ்க்கு வந்து சபை மரணத்திலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கு அவசியமாக இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் ஃபஸ்ட்பான்ஸ்னா என்ன சொன்னோம், தலைச்சின் பிள்ளைன்னா யாரை சொன்னோம், அந்த குடும்பத்திலேயே ஃபஸ்ட்டு பிறந்தவங்க. அது நிழல். ஆக்சுவலி நிஜத்தில் ஃபஸ்ட்பான்ஸ்ன்னு யாரை சொல்கிறாரு அப்படின்னா சபை வகுப்பாரை சொல்கிறாரு. இப்போ இந்த சபை வகுப்பார் காக்கப்படணும் அப்படின்னா யார் அங்கே பலியிடப்பட்டிருக்கணும் அப்படின்னா நம்முடைய இரட்சகர் அங்கே பலியிடப்பட்டிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு. இப்படியாக பரிசுத்தாவினால் வழிநடத்தப்பட்டு நாம் இப்பொழுது நம்முடைய சீஷர்களுடன் கடைசி பஸ்காவை புசித்திட்ட இயேசுவின் வார்த்தைகளின் இடத்திற்கும் செயல்பாடுகளின் இடத்திற்கும் கடந்து வருகின்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட பிரதர் பஸ்கா அப்படிங்கிற ஒரு ரீப்ரிண்ட்ல என்ன பண்றாரு அப்படின்னா பதியப்படுத்துறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதுல நிறைய இணைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம், கம்பேரிசன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. சேமா இருக்கும். ஆட்டுக்குட்டி சூஸ் பண்ணப்பட்ட டேட்டு, நம்முடைய இரட்சகர் அந்த சிட்டிக்குள்ள வந்த டேட்டு, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய பழுதற்ற தன்மை, இங்கே கிறிஸ்துவனுடைய தன்மை, ஈவன் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய எலும்புகள் முறிக்கப்படாத விஷயங்கள், இங்கே சிலுவையில் கிறிஸ்துவனுடைய அந்த மரிக்கும் தருவாயில கூட அவருடைய எலும்புகள் என்ன பண்ணல அப்படின்னா முறிக்கப்படலை. அநேக சிமிலாரிட்டிஸ் இருக்கு. எல்லா விஷயமும் எக்ஸாக்டாக ஒத்து போகும். அடிப்படை வேதாகம வகுப்புல டைப் அண்ட் ஆன்டி டைப்ல இது ஒரு விஷயமா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இல்லைங்களா, அநேக பேசிக் கிளாஸஸ்ல. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த விஷயத்துக்கு அடாப்ட் ஆகிட்டோம். இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் கிடையாது அப்படின்னு. இப்போ உங்கள் மத்தியில் வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நம்முடைய எக்லிஷியாவில் வருஷம் நினைவு கூறுதல் பண்ணுறோம் இல்லைங்களா, அது ஒரு சடங்கு சம்பிரதாயமாக பண்ணுறோமா, இல்லை உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டு அன்னைக்கு நாம் பரிசுத்த பந்தியில் கை வைக்கிறோமா? அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு தான் வைக்கிறோம் இல்லைங்களா. ஏன் அப்படிங்கிறத இது வரைக்கும் ஒரு வேளை புரிஞ்சுக்கல, இல்லை இப்போதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் மிகவும் புரிந்து கொண்ட சகோதர சகோதரர்களாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதான் கம்பேரிசன்ஸில் சொல்கிறாரு, நிழலான ஆட்டுக்குட்டியானது 1ஆம் மாதத்தின் 14ஆம் தேதியில் அடிக்கப்பட காரியமானது தேவனுடைய திட்டத்தில் இயேசு அதே கால வேளையில் மரிப்பார் என்ற உண்மைக்கான நிழலாக இருந்தது. அங்கே ஆட்டுக்குட்டி என்ன டைமில் அடிக்கப்படணுமோ அதே டைமில் கிறிஸ்து வந்து இங்கே அடிக்கப்படுவார் இல்லைங்களா. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு கரெக்டான ஒரு விஷயத்தை வந்து கிறிஸ்து ஒப்பு கொடுத்துருக்காருன்னு. அதே நேரத்தில் இயேசு தம்முடைய சீஷர்களுடன் பஸ்காவை அனுசரிக்கவும் மற்றும் அதே நாளில் உண்மையான ஆட்டுக்குட்டி என அடிக்கப்படவும் தக்கதாக தேவன் யூதர்கள் மத்தியில் கால கணக்கிடுதலை ஒழுங்குபடுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கு. அப்போ டைம் பீரியட் பார்ப்போம் இல்லைங்களா, டைம் லைன்ஸ் பார்ப்போம். பஸ்காவுடைய காலப்பகுதி, அதாவது இந்த மெமோரியல் டைம் வரும்போது என்ன யோசிப்போம், நம்ம என்ன சப்ஜெக்ட்ஸ் பார்ப்போம் அப்படின்னா, துவக்க சாயங்காலம்னா என்ன, முடிவு சாயங்காலம்னா என்ன, நம்மளுடைய கேலண்டர் எப்படி ஒர்க் ஆகுது, இஸ்ரேல் ஜனங்களுடைய கேலண்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, நமக்கு டைம் எப்படி 12 o'clock ஸ்டார்ட் ஆகுதோ அவங்களுக்கு எப்படி ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்துலலாம் நம்ம கூட நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அநேக பாடங்களில். இந்த டைமும் இனி இருக்கக்கூடிய காலங்களில் அப்பேற்பட்ட ஒரு பாடங்களை நம்ம பார்ப்போம். அதை தான் நம்முடைய 7ஆம் தூதன் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு.
இந்த உண்மையான விஷயம் இந்த கால கணக்கிடுதலை வந்து எவ்வளோ அழகாக வந்து தேவன் ஒழுங்குபடுத்தியிருக்கார் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அதே நேரத்தில் நம்ம இப்போ சொன்ன மாதிரி பஸ்கா ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்படுவதற்கு 5 நாட்களுக்கு முன்னதாக அது வீட்டுக்குள்ளே சேர்த்து கொள்ளப்படணும் இல்லைங்களா? செலெக்ஷன் ஆஃப் த அந்த ஒரு லேம்ப் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் நிஜத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா 5 நாட்களுக்கு முன்னதாக கழுதையின் மேல் ஏறி பட்டணத்திற்கு வந்தபோது தாம் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதாக அல்லது நிராகரிக்கப்படத்தக்கதாக தம்மை ஜனங்களுக்கு முன்வைத்தார் இல்லைங்களா? அவங்கெல்லாம் ஓசனா ஓசனான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அவர் உள்ள வரும்பொழுது அவரை ப்ரைஸ் பண்ணி பாடுவாங்க. ஆனால் அவர் அந்த பிரயாணங்கள் மூலமாகவும் அந்த அவருடைய மரிக்கும் தருவாயிலையும் சீஷர்களுக்கு இன்டைரக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்தார். சொல்லுவார் இல்லைங்களா, நான் கடைசியாக ஒரு டைம் உங்களோட சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தேன் அப்படின்லாம் அந்த வசனம் இருக்குது. அப்போது டைரெக்டாக சொல்ல முடியல, சொன்னாலும் அவங்களுக்கு அந்த டைமில் என்ன பண்ணலை, நிறைய விஷயங்கள் வந்து புரியலங்கிறத கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இயேசு இதை வாசிச்சிடலாம் இந்த ஒரு பத்தியை. இயேசு பஸ்காவினுடைய உட்கார்ந்ததை அறிந்திருந்தார், ஆனால் சீஷர்களோ அறிந்திருக்கவில்லை. இயேசு தனிமையில் காணப்பட்டார். எவராலும் அவரை புரிந்து கொள்ள முடியாது, எவராலும் அவரை உற்சாகமூட்ட முடியாது. அவர் காரியங்களை சீஷர்களுக்கு விவரித்திருந்தாலும் கூட அவர்களால் அவரது விளக்கத்தை புரிந்து கொள்ளவோ அல்லது உணர்ந்து கொள்ளவோ முடியாத காரணம். ஆக்சுவலி என்ன இங்கே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அவர் பஸ்காவினுடைய கருத்தை வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லைங்களா, அநேக டைம் அவரை பிடிக்க வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அநேக வல்லமை இருந்தாலும் மறைஞ்சு போயிடுவார். ஏன் அப்படின்னா அவருடைய எக்ஸாக்ட் டைம் இன்னும் வரல அப்படிங்கிறத யார் தெரிஞ்சு வச்சுருந்தா அப்படின்னா நம்முடைய ரட்சகர் தெரிஞ்சு வச்சுருந்தார். ஏன்? அங்கே நிழலில் நடந்த விஷயம் நிஜத்தில் இங்கே மேட்ச் ஆகணும். தேவனுடைய திட்டம் இசைவாக இருக்கணும். ஒரு நாள் முன்னாடியே இயேசு கிறிஸ்து மதித்திருந்தாருன்னா அது மேட்ச் ஆகுமா? அப்படியே ஆகாது. என்டையர் டிவைன்லி பிளானும் கொலாப்ஸ் ஆகும். இந்த விஷயம் அவர் என்ன பண்ணியிருந்தாரு, ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் சீஷர்களுக்கு என்ன பண்ணல அப்படின்னா அது புரியல. அதே நேரத்தில் அவங்கள வந்து மோட்டிவேட்டும் அவரால் பண்ண முடியல ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிற்பாடு. ஏன்? எதனால்? ஏன் அவங்களுக்கு புரியல? ஏன்னா நம்முடைய 7ஆம் தூதன் நம்முடைய ரசல் பிரதர் என்ன அவருடைய ரைட்டிங்ஸில் கூட ரீப்ரின்ஸில் எழுதுறாரு இந்த ஒரு விஷயத்த அப்படின்னா, அவர்கள் இன்னும் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படவில்லை அப்படிங்கிற விஷயத்தை எழுதுறாரு. ஆதாமின் பாவத்தில் இருந்து நீதிக்கு ஏதுவாய் தீர்க்கப்படாதது வரையிலும் ஜெனிப்பிக்கப்படவும் முடியாது அப்படிங்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ரொம்ப கிளியரா சொல்றாரு. அவருடைய அதாவது அவர்களை மரணத்தின் வல்லமை நின்று மீட்டுக்கொள்ளும் இரத்தத்தை சிந்தின அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய புண்ணியத்தால் பாவத்திலிருந்து கடந்து போகப்படுவது அல்லது விடுவிக்கப்படுவதற்கதாக கருதப்படும் நிலை வரும் வரையிலும் அவர்கள் ஜெனிப்பிக்கப்பட முடியாது. அவர் அங்க மரிக்கவே இல்லை. முதல்ல யோசிச்சு பாருங்க, அவர் மரிக்கணும், இவங்களுக்கு ஒரு மீட்பு வரணும், இவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆவியில ஜெனிப்பிக்கப்படணும் கம்ப்ளீட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட சொல்றாரு. அதே நேரத்தில் என்ன கூட நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு காரியங்கள் பார்க்கும் பொழுது நிறைய வசனங்கள் மூலமாக செய்கைகள் மூலமாகவே எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே வருவார். தான் வந்து இன்ன விதமாக மரணிக்க போறார் அப்படிங்கிறத குறித்து அநேக விஷயங்கள் கூட அவர் பேசிட்டு வருவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம். முன்பு ஒருவரும் கடந்து செல்லாத இடுக்கமான வழியில் இயேசு இவ்வாறு தனிமையில் கடந்து செல்லுகையில் நமக்கான முன்னோடியாகவும் தலைவராகவும் அவர் இவ்வழியாக தனிமையாக கடந்து செல்லுகையில் அவரது இருதயமானது சில சமயங்களில் மரணத்திற்கு ஏதுவாக மிகவும் துக்கமடைந்ததில் ஆச்சரியமடைவதற்கு ஒன்றுமில்லை. யோசிச்சு பாருங்க, கூடயே இருக்காங்க சீஷர்கள், வந்து அவங்க கிட்ட என்ன சொல்ல முடியல, அவங்க கிட்ட இவர் எப்படி என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க முடியல கிறிஸ்துவால அப்படின்னா, இப்போ நம்ம மத்தியில் இருக்கக்கூடியவங்க யாரோ ஒருத்தவங்க மரிக்க போகிறாங்க அப்படிங்கும் பொழுது நம்ம அவங்களை எப்படி டேக் கேர் பண்ணிப்போம், அந்த எப்படி ஒரு அஃபெக்ஷன்ஸ் கொடுப்போம். கண்டிப்பாக மரிக்க போகிறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுடைய மரிக்கும் தருவாயில் நம்ம எந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் லவ் கொடுப்போம். அந்த ஒரு விஷயம் அவங்களால கொடுக்க முடிஞ்சதா கிறிஸ்துவுக்கு ரிட்டனா அப்படின்னா முடியல. அப்போ அவர் தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அவருடைய மென்டாலிட்டி இருக்கும் இல்லைங்களா? எந்த அளவுக்கு தனியாக ஃபீல் பண்ணியிருப்பாரு. நம்ம அந்த சூழ்நிலையை அனுபவித்தோம் அப்படின்னா தெரியும். ஒரு இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரொம்ப சூஸியாக இருப்போம் சில விஷயங்களில், வந்து சில காரியங்களுக்கு வந்து நம்ம எஸ்ன்னு சொல்லுவோம், சில காரியங்களுக்கு வந்து நம்ம நோன்னு சொல்லுவோம். ஒருவேளை நம்ம ஏதோ ஒரு கருத்துக்களை எடுத்து வைக்கிறோம், நம்ம கருத்துக்கள் வந்து ஒரு செமினாரில் இருக்கோம், ஒரு கருத்தை எடுத்து வைக்கும் பொழுது
ஒட்டுமொத்த அரங்கத்தில் உள்ளவங்களும் நம்முடைய கருத்து வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆகும் இல்லையா நமக்கு? அங்கே பாருங்க, அவருக்கு திட்டம் தெரியும், அவர் என்ன செய்ய போறாருங்கிறது தெரியும். ஆனால் அவர் தேவனுடைய திட்டத்தை ஃபாலோ பண்ணுறார் அப்படிங்கும் பொழுது அவர் கூட இருக்கக்கூடிய சீஷர்களுக்கு அந்த ஒரு ஐடியா இல்லை. ஏன் இல்லை அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்தோம் இப்போது. அப்போ அவருடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு, மரணத்திற்கு ஏதுவாக மிகவும் துக்கம் அடைஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அப்போ சொல்லிட்டே தான் இருக்காரு. அதுதான் இந்த வசனங்கள் கூட போட்டிருக்கு, வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 14 16 வசனமுடைய வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்தில் இதை நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி. இதுக்கு மேலே டைரக்டாக சொல்லணுமா அவரு, நான் மறிக்க போகிறேன் அப்படின்னு? அவர் என்ன அங்கே எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, உண்மையான ஆட்டுக்குட்டி அன்றைய தினமே இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து அடிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம், பஸ்காவின் காரியம் நிறைவேற போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சீஷர்கள் புரிந்து கொள்ளணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தார் நம்முடைய இரட்சகர். ஆனால் அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அதனால தான் நிறையா டைம் அவர் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கலை இல்லைங்களா? மறுதளிக்கிறாங்க. அவர் நிறைய டைம் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, கொஞ்ச நேரம் நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அவங்களும் பலவீன பாண்டம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் இவர் மைண்டில் இருந்த திட்டம் அவங்களுக்கு அந்த டைமில் கிளியராக புரியல. ஏன்னா அவங்க யாரும் என்ன பண்ணப்படலை அப்படின்னா, ஆவியில் ஜெனிப்பிக்கப்படலை அப்படிங்கிறத கூட நம்ம பார்த்துட்டோம். இப்போது இதே போல் இந்த ப்ரொசீஜரலாக நம்மளும் இந்த பஸ்கா பண்ண விஷயம் மாதிரியே பண்ணணுமா அப்படிங்கும் பொழுது அதை தான் கிளியராக சொல்லிட்டாரு. நம்ம இனிமேல் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, நிழலான பஸ்கா அனுசரிப்பை பண்ண வேண்டாம். நிஜத்தில் அவர் என்ன பண்ணிட்டார்? ஆக்சுவலி அவரே ஆட்டுக்குட்டி என்ன பண்ணப்பட்டாச்சு அப்படின்னா, ஒப்பு கொடுக்கப்பட்டாச்சு. அவரே தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு, பலி ஆயிட்டாரு நமக்காக. அப்படிங்கும் பொழுது 7ஆம் தூதன் வந்து ரொம்ப கிளியராக சொல்றாரு, நிழலான ஆட்டுக்குட்டியிலிருந்து நிஜமாகிய தம்மிடத்திற்கு சீஷைகளை மனங்களை திருப்பிடுவதும் தாம் நிறைவேற்றவிருக்கும் நியாய பிரமாணத்தினுடைய பஸ்கா என்னும் அம்சத்தை அனுசரிப்பது இனி சரியா இருக்காது அப்படிங்கிறத அவர் அங்கே இன்சிஸ்ட் பண்றார். எப்படி அப்படின்னா, ஆட்டுக்குட்டி வரக்கூடிய இடத்துல அவரே மறிச்சிடுறாரு இல்லைங்களா? ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக அவரே மறிச்சிடுறாரு. அப்படிங்கும் பொழுது அதை தான் நம்ம எப்படி கூட பார்க்குறோம் அப்படின்னா, சொல்லர்த்தமான ஆட்டுக்குட்டியை கொல்ல வேணாம். நம்ம ஏன் இன்னமும் ஆட்டுக்குட்டியை வந்து பலி கொடுக்கறது இல்லை? நினைவு கூறுதல் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணியாகணும்? ஒரு ஆட்டுக்குட்டியை சூஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும் இல்லையா? வசனத்தின் அடிப்படையில் ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னா, ஆல்ரெடி ஆட்டுக்குட்டி மறிச்சாச்சு. திரும்பி என்ன பண்ண தேவையில்லை. ஒரு ஆட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு வந்து நினைவு கூறுதல்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா, பலி கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். மாறாக உண்மையான விடுதலைக்கு, உண்மையான கடந்து போகுதலுக்கு ஆதாரமாய் காணப்படும், என்னுடைய மாம்சத்திற்கும் ஜீவனிற்கும் அடையாளமாய் காணப்படும் அப்பத்தையும் ரசத்தையும் பயன்படுத்துங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நமக்கு சொல்லித்தரார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆகவே என்னையும் என்னுடைய வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்கிற யாவரும் இது முதற்கொண்டு என்னை நினைவு கூறும்படிக்கு இப்படியாக செய்யுங்கள் என்ற விதத்தில் இயேசுவின் வார்த்தைகள் காணப்பட்டது. ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். இனிமேல் ராஜ்யத்தில் தான் நான் உங்க கூட என்ன பண்ண போகிறேன், இது நான் பானம் பண்ண போகிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் தான் அந்த ஆட்டுக்குட்டி, நான் பலி ஆயிட்டேன், நான் பலி ஆக போகிறேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு மத்தியில் சொல்லிகிட்டே இருந்தார். நமக்கும் அந்த ஒரு பாடம் தான். அப்போது நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, இன்னுமே ஆட்டுக்குட்டியை அடித்து, இன்னுமே நம்ம அந்த கசப்பான கீரைகளோட புசிச்சு பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் சொன்ன விஷயங்கள் போல் இப்பயும் ஃபாலோ பண்ண தேவையில்லைங்கிறதையும் பார்த்துட்டோம். போன வருஷம் பாடங்களில் கூட மெமரியில் கூட பார்த்தோம் இல்லைங்களா? 2 எம்ப்ளம்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லைங்களா? பொதுவாகவே என்ன சொல்லிடுவோம் நம்ம ஜென்ரலாக, அப்பம்னா என்ன, திராட்சை ரசம்னா என்னன்னு சொல்லும் பொழுது, நமக்காக அடிக்கப்பட்ட அவருடைய சரீரமாக இருக்குது, நமக்காக அவர் சிந்தப்பட்ட ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் உள்ளான அர்த்தம் பார்க்கும் பொழுது கூட அந்த ஈடுபலியையும் அந்த சின்ன ஆஃபரிங்கையும் குறிக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம போன வருஷம் பார்த்தோம். இந்த வருடமும் தேவனுக்கு சித்தம் இருந்தால் வரக்கூடிய நாட்களில் இந்த 2 அடையாளங்கள் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் நம்ம என்ன தான் அந்த 2 அடையாளங்கள் அப்படிங்கிறத கூட நம்ம வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த வாசிச்சிடலாம் இந்த ஒரு பேராகிராஃபை. இப்படியாக ராஜபோஜனத்தை தம்முடைய மரணத்திற்காக நினைவு கூறுதலாகவும் யூதர்கள் அனுசரிக்கப்பட்டு வந்த பஸ்காவிற்கு மாற்றாகவும் நமது கர்த்தர் நிறுவினார்.
ஏன் முதலில் இயேசு நிழலான ஆட்டுக்குட்டியை புசித்தார் என்று கேட்கப்படலாம். கொஸ்டின் வருதா? ஏங்க அவர் தான் அந்த ஆட்டுக்குட்டின்னு சொல்றீங்க, அவருக்கு அதெல்லாம் தெரியும்னு சொல்றீங்க. அப்ப அவர் என்ன பண்ணிருக்க கூடாது? அவருடைய வாழ்நாட்கள்ல அந்த 33 வருஷத்துல என்னைக்குமே ஆட்டுக்குட்டி அடிச்சிருக்க கூடாது. மற்றவங்களுக்கு தான் தெரியாது. அப்போ அவர் ஏன் சாப்பிட்டாரு? அவர் ஏன் அடிச்சாரு? ஃபைனல் டைம்ல அவர் சாப்பிட்டாரா இல்லையான்னு நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கல, நான் ரொம்ப கிளியரா கேட்கிறேன். அவருடைய வாழ்நாட்கள்ல அநேக பஸ்காவை அவர் கடந்து வந்திருக்கணும் இல்லைங்களா? அப்ப என்ன கேள்வி? அவருக்கு தெரியும் அவர் தான் ஆட்டுக்குட்டின்னு. சரி, ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். அந்த 33 வருஷங்கள்ல அந்த டைம்ல மற்றவங்களுக்கு தான் தெரியாது இவர் தான் அந்த ஆட்டுக்குட்டின்னு. அவரே ஏன் ஆட்டுக்குட்டியை வந்து பஸ்காவை வந்து அனுசரிச்சிருப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி தான் வைக்கும் பொழுது நம்முடைய 7ஆம் தூதன் ரொம்ப அழகா ஒரு விளக்கங்கள் கொடுக்குறார். என்ன கொடுக்குறார் அப்படின்னா, அவர் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவராக பிறந்தார் இல்லைங்களா? நிறைவேற்றி தான் ஆகணும். அவர் தான் அந்த ஆட்டுக்குட்டினா நாம இனியும் நியாயப்பிரமாணம் நிறைவேற்ற வேணாம் அப்படின்றதுக்காக அவர் எல்லாத்தையும் நிறைவேற்றிருக்கார் இல்லைங்களா? அதனால தான் அதனுடைய சகல அம்சங்களையும் அவர் அனுசரிக்க வேண்டியவராக இருந்தார் என்றும் நாம் பதிலளிக்கின்றோம். அவர் தம்முடைய சிலுவையில் நியாயப்பிரமாணத்தை அறைந்து போட்டு நியாயப்பிரமாணத்தை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டதால் பஸ்கா அல்லது இதற்கு மாற்றாக இடம்பெறும் கர்த்தருடைய ராப்போஜனம் தொடர்புடையதான பிரமாணங்களிலிருந்து நாம் விடுதலையுடையவர்களாக காணப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரதர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய ரீப்ரின்ஸ்ல ரொம்ப அழகா எழுதுறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க, இதை தான் 1 கொரிந்தியர் 5:7 அதுலேருந்து ஃபுல்லாக நம்ம வாசிக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் நமது கர்த்தருடைய மரணத்தின் நினைவு நாளை அனுசரிப்பதை லாக்கியம் என கருதுபவர்களில் நாம் அடங்கினவர்களாக இருக்கின்றோம். பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. அவர் ஏன் அனுசரிச்சார் அப்படின்னா நியாயப்பிரமாணங்களை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக அவர் அனுசரிச்சார். நாம் இனி என்ன பண்ண தேவையில்லை. அவர் நியாயப்பிரமாணத்தை செய்து முடித்துட்டதுனால நம்ம அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு அவசியம் நமக்கு இல்லை அப்படிங்கிறத பிரதர் சொல்றாரு. வாசிக்கலாம் அடுத்த ஒரு பேராகிராஃப் கூட. நமது கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்குரிய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தருணமானது எப்போது அல்லது ஏன் புறக்கணிக்கப்படும் போது என்பதை கணிப்பது கடினமான காரியமாகும். வருடத்திற்கு ஒருமுறை நினைவு கூறுதலை அனுசரிப்பதை காட்டிலும் அடிக்கடி அனுசரிப்பது அனுகூலமாய் இருக்கும் என்று பக்தி வைராக்கியம் உள்ள சில போதகர்கள் எண்ணி இருப்பாராக. ஆல்ரெடி இது ரொம்ப வருஷமா மெமோரியலில் பங்கு பெறவங்களை பற்றி ஒரு கிளாரிட்டி இருக்கும் அவங்களுக்கு. ஒருவேளை புதுசாக சத்தியத்துக்குள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கும் பொழுது நம்ம மைண்டுக்குள்ளே என்ன தோணும்? ஆமாம், அவர் மறிச்சிட்டாரு, அதை நினைவு கூற சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது ஏங்க வருஷத்துக்கு ஒரு தடவை நினைவு கூறணும்? வாரம் பண்ணலாம்ல, அதோடைய வீரியம் அதிகமாக இருக்கும்ல. உதாரணத்துக்கு சண்டே மட்டும் இங்கே கூடுனா பெட்டராக இருக்குமா, இல்லை வார நாட்கள் எல்லாமே நிறைய நாட்கள் சேர்ந்து கூடுனா பெட்டராக இருக்குமா? ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எல்லா நாளும் பண்ணால் பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக கேட்குறேன். வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூறுவதற்காகவும் அந்த நினைவு கூறுதல் நாளுக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ப்ரிப்பரேஷன், இந்த சப்ஜெக்ட்ஸ், இந்த மென்டாலிட்டிக்குள்ளே போகிறோம் இல்லைங்களா? சில நேரங்களெல்லாம் அந்த மெமரியில் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு உண்டான ஒரு அறிகுறியே இருக்காது. ஏன்னா ரொம்ப கேஷுவலாக இருப்போம் சில விஷயங்களை கையாள்வதில் நம்முடைய பர்சனல் லைஃப்பில். அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை 3 மாதத்துக்கு ஒரு தடவை மெமோரியல் அப்படி வச்சுக்கிட்டா அந்த ஒரு சுத்த சிந்தனையிலே நம்ம அடிக்கடி இருப்போம் இல்லையா? ஏன் அப்படி வச்சுக்கூடாது? இப்போ வெளியில் உள்ள பேர் கிறிஸ்தவ மண்டலங்களில் நம்ம கூட இது எந்த ஃபோட்டோ போட்டு கேட்கும்போது என்ன பதில் சொன்னோம்? இப்போ இது வந்து திருவிருந்து அப்படின்னு சொன்னோம். அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்பொழுது அவங்க எதுக்காக அனுசரிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்கிறாங்க. அவங்க எப்பெல்லாம் அனுசரிப்பாங்கன்னு தெரியுமா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, திருவிருந்தை டெய்லியும் பண்ணுவாங்க. சிஸ்டர் சொல்கிறாங்க ஆர்சிலனா அப்படிதாங்க நான் பண்ணுவோம். ஓகே, ஒரு சில சாரார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெய்லி பண்ண மாட்டாங்க, வாரத்துக்கு ஒரு தடவை, அப்படியே டேலேருந்து வாரத்துக்கு போகும். முதல்ல எவ்ரி வீக் ஃபர்ஸ்ட் டே வந்து பண்ணுவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஹோலி கம்யூனியன் வந்து மந்த்லி ஒன்ஸ் வைப்பாங்க. ஒரு சில பேர் எப்படி அனுசரிப்பாங்க அப்படின்னா அந்த மந்த்தில் 2nd வீக்கும் 4th வீக்கும் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கோட்பாடுகள் இருக்கு. ஆனால் கையில் வச்சிருக்க பைபிள் ஒன்று தான். ஏங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அங்கே நின்று அதை கேட்க முடியுமா? அவங்க மத்தியில் திருவிருந்து அவங்க பரிமாறும் பொழுது
வசனமே அப்படி சொல்லலையே, நீங்க ஏங்க வாரம் வாரம் பண்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அன்னைக்கு திருவிருந்து தான் இல்லையா? அதுக்கப்புறம் அங்கே போகவே முடியாது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஏன் இதை பண்றாங்க? இதை ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாது? ஏன் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணக்கூடாது? பண்ணுனா நமக்கு நல்லது தானே அப்படின்னு இந்த ஒரு கருத்தை சில பக்தி வைராக்கியம் உள்ள சில போதகர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, சில பாஸ்டர்ஸ் வந்து அந்த மைண்டில் இருக்கலாம் அவங்களுக்கு. அதான் அவர் ரொம்ப அழகாக பதில் சொல்றாரு. இதை வாசிச்சிடலாம் ஃபுல்லா. ஆனால் நினைவு கூறுதல் குறித்து பவுல் பேசியுள்ளவைகள் அனைத்தும் ஜாக்கிரதையாய் ஆராய்ந்து பார்க்கும்போது காரியங்களை இவர்கள் புரிந்து கொண்டுள்ளது போன்று அவர் சொல்லவில்லை என்பது உறுதியாகும். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, இயேசுவினால் தெரிந்து கொள்ளப்பட்டதான நேரம் மிகவும் சரியான நேரமாக மாத்திரமாய் இராமல், நினைவு கூறுதலான அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் நிறுவப்பட்டதை விசேஷித்த வெளிப்படுத்துதல் மூலம் கர்த்தரிடத்திலிருந்து பவுல் பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு இந்த நேரம் மிகவும் சரியான நேரமாக காணப்பட்டது என்பதையும் கவனிக்கவும். என்ன சொல்றாரு நம்மளுடைய 7ஆம் தூதன் அப்படின்னா, நமக்கு ஒருவேளை பவுல் வந்து கிளாரிட்டி கொடுக்கல இந்த நியூ டெஸ்டமெண்ட்ல அப்படின்னா, நம்மளும் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கலாம், வாரம் ஒரு தடவை, மாதம் ஒரு தடவை, 3 மாதங்களுக்கு ஒரு தடவை, இல்லை 6 மாதங்களுக்கு 2 தடவை, அந்த மாதிரி ஏதோ ஒரு முறைமையில பண்ணிட்டே போயிருக்கலாம். பவுல் எப்படி டீட்டெயிலிங் கொடுக்குறாரு அப்படின்னா, அங்கே ஆடு பலியிடப்பட்ட டைமிங்ஸை இங்கே எக்ஸாக்டாக கிறிஸ்து என்ன டைமில் அவர் வந்து அந்த ஒரு விசாரணைக்குள்ளே போகிறாரு, எந்த டைமுக்குள்ளே அவர் சிலுவையில் வந்து அடிக்கப்படுறாருங்கிறத முதற்கொண்டு டீட்டெயிலிங் கொடுத்துட்டதுனால அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கர்த்தருடைய மரணத்திற்குரிய சரியான நினைவு கூறுதலை அனுசரிக்கத்தக்கதாக சபையானது அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அப்பத்தை பிட்டு பாத்திரத்தில் வந்து பானம் பண்ணணும். ஆண்டுதோறும் அவருடைய மரணத்தினுடைய நினைவு நாளில் மாத்திரமே செய்ய வேணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக எழுதுறாரு. ஆதி திருச்சபையினர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கர்த்தருடைய ராப்போஜனத்தை வாரத்தினுடைய முதல் நாள் தோறும் புசித்து வந்ததை சுட்டி காட்டும் பதிவுகள் வேத வாக்கியங்களில் காணப்படுவதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு. ஏதாவது ஐடியா இருக்கா எங்கே இது காணப்பட்டிருக்கும்? என்ன குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னா, ஆதி திருச்சபையில் கர்த்தருடைய ராப்போஜனத்தை வந்து வாரத்தினுடைய முதல் நாள் தோறும் புசிச்சு வந்தாங்கன்னு இருக்கு. ஏதாவது ஐடியா இருக்கா எங்க இந்த வசனம் இருக்குன்னு? ஓகே, பார்க்கலாம் அதை பின்னாடி. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆதி திருச்சபையிலே ஒரு ஹேபிட் இருந்திருக்கு. என்ன ஹேபிட்டு? ராப்போஜனத்தை வந்து வாரத்தினுடைய முதல் நாள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு நாங்கள் பண்ணுறதா சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னுமே வசனங்களை எடுத்து கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், போட்டிருக்குல்ல வேதாகமத்தில் வாரம் வாரம் அப்பம் புசிச்சிருக்காங்க முதல் நாள் இல்லைன்னு அப்படின்னு. ஒருவேளை உண்மையானால் இக்காரியத்தில் இதற்கு மேலாக கூடுவதற்கு எங்களுக்கு எதுவும் இல்லை என்பதே நமது பதிலாக இருந்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட பதிவுகள் எங்கே இருக்கு அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறார். யாருக்காவது ஐடியா இருக்கா? வாரத்தில் முதல் நாள் அப்பம் சாப்பிடணும். எக்ஸாக்ட்லி 6th வால்யூம்லேயே நம்ம இந்த விஷயங்கள் அநேக முறை என்ன பண்ணியிருக்கோம், தியானிச்சிருக்கோம். இவர்கள் நமக்கு வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் இருந்திருந்த அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான் என்ற அப்போஸ்தலர்களுடைய வசனத்தை காட்டுகின்றனர். இந்த பேர் சபைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அநேகம் பேர், ஏங்க வீக்லி ஃபர்ஸ்ட் வீக் வந்து இந்த ஒரு திருவிருந்து எடுக்கிறீங்க நீங்க? ஒருவேளை அது திருவிருந்து நீங்கள் வந்து என்னதான் ஒரு மைண்டில் கொண்டு வரீங்க, கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறதாங்க இதெல்லாம் நாங்கள் அனுசரிக்கிறோம்னு சொன்னால் கூட லாஜிக் எங்கே மிஸ் ஆகுது அப்படின்னா இந்த வசனத்தில் மிஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா, என்ன மட்டும்தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ மட்டும்தான் பிட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் ரொம்ப கிளியராக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கு கர்த்தருடைய மரணத்திற்கான நினைவு கூறுதலுக்காக தான் அப்பம் பிற்கப்பட்டுள்ளது என்பதற்கான ஏதேனும் சாட்சியம் உள்ளதா? பவுல்லாம் அங்கே சேர்ந்து ஒன்று கூடி அங்கே வந்து இருந்திருக்காங்க இல்லைங்களா? அந்த அப்பம் பிடப்பட்ட விஷயம் நினைவு கூறுதலுக்காக பிடப்பட்டதுன்னு ஏதோ உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கா அந்த வசனங்கள்ல அப்படிங்கிறத கேட்கிறாரு. அதே நேரத்தில் அந்த இடத்துல கர்த்தருடைய ராப்போஜனம் என்று எங்கேயுமே என்ன பண்ணலை, குறிப்பிடப்படலை. பர்பஸ்ஃபுல்லாக அவாய்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா, பவுல் அப்படி பண்ணியிருப்பாரா அப்படின்னா இல்லை. அதே மாதிரி அப்பமாகிய அடையாளத்தை போன்று பாத்திரம் என்னும் அடையாளமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கா இல்லைங்களா? அப்போ திராட்சை ரசம் 2 தான் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு நிஜத்தில் இல்லைங்களா? நினைவு கூறுதல் அப்பம் புசிக்கிறோம், திராட்சை ரசம் பருகிறோம். அப்படிங்கும் பொழுது இந்த அப்போஸ்தலர் வசனத்தில் திராட்சை ரசம் வந்திருக்காப்பா, பாத்திரம் இருக்கான்னு கேட்குறாரு. அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா
இல்லை. அண்ட் இன்னொரு பாயிண்ட்டையும் ஆட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, எம்மாவு என்னும் கிராமத்தில் அவர் அப்பத்தை பிட்ட பொழுது 2 சீஷர்கள் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டார்கள் என்பதற்கான எழுதப்பட்டுள்ளபடியால் அங்கு பிற்கப்பட்டது சாதாரணமான போஜனத்திலும் மேலானது என்றும் யாரேனும் சொல்லக்கூடுமா? கிறிஸ்து அன்னைக்கு அப்பம் பிட்டிருக்காரு எம்மாவுல அப்படின்னா, அது கூட ஒரு வகையான வீக்லி ஃபர்ஸ்ட் டே நடந்த ஒரு விஷயங்கிறதுனால நீங்க இப்படி எடுத்துக்கலாமா? அது ஒரு சரியான விஷயமா இருக்குமா அப்படின்னா இல்லை. அதை தான் சொல்றாரு. இப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனா இன்னைக்கு சாத்தான் என்ன பண்ணியிருக்கான்? அநேகருடைய மனக்கண்களை குருடாக்கியிருக்கான் இல்லைங்களா? அதனாலதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? திருவிருந்து எடுத்துக்கிறாங்க. ஒரு சில பேர் பஸ்காங்கிறாங்க, ஒரு சில பேர் இன்னும் நினைவு கூறுதலுங்கிறாங்க. அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு டைம் லைன்ல எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறோம். வாரத்தினுடைய முதல் நாள்லேயே கர்த்தருடைய நாள்தோறும் அப்பம் பிற்கக்கூடிய விஷயம் வழக்கமானது அந்த காலத்தில். அதுதான் பிரதர் ரொம்ப அழகாக எழுதுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அநேகமான சீஷர்கள் சொற்பமானவர்களாக காணப்பட்டபடியினால் கர்த்தருடைய நாளில் ஒன்று கூடுவதற்கென்ன சில சமயங்களில் நீண்ட தூரம் பிரயாணப்பட்டு வருகையில் ஒன்று சேர்ந்து போஜனம் பண்ணுவதிலிருந்து ஆரம்பித்த காரியமாக இருக்க வேண்டும். இன்னும் அநேகமாக முதல் நாளில் அப்பம் பிற்கப்படும். லாங் டிராவல்ஸ் இருக்கும் இல்லைங்களா? கொஞ்சம் சீஷர்கள் தான் இருப்பாங்க. நம்மள மாதிரி இன்னைக்கு ஒரு ஜென்ரல் கன்வென்ஷன் அப்படின்னா ஒரு 2 கோச் அப்படியே ஃபுல்லாக புக் பண்ணி அன்னைக்கு போயிருப்பாங்களா? மீட்டிங்ஸ்லாம் நம்ம போகிறோம்ல, அந்த மாதிரி இருந்திருக்குமா அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அங்கே அவங்க ஒரு கூடுகை ஃபெலோஷிப் வச்சுக்கிறாங்க அப்படின்னா ஈவென்ச்சுவலி ஒவ்வொரு சர்டன் டேட்ஸில் தான் வச்சுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு வந்திருப்பாங்க. அப்படிங்கும் பொழுது அவங்க வாரத்தினுடைய முதல் நாளில் என்ன பண்ணுறாங்க? அப்பம் பிற்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஃபெலோஷிப் வச்சுக்கிறாங்க. நம்ம இங்கே லவ் ஃபீஸ்ட்லாம் சொல்கிறோம்ல, என்னைக்காவது இடையில ஒரு நாள் ஒன்று கூடி எல்லாரும் சாப்பிட்டு அன்பை பரிமாறி கொள்ளக்கூடிய அந்த ஒரு காரியம் அப்படிப்பட்டதானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சபையில் கர்த்தருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை கொண்டாடத்தக்கதாக ஒரு காலத்தில் நிறுவப்பட்டிருந்த இந்த வழக்கத்தினுடைய மங்கின சோடுகளானது ரோமன் திருச்சபை மற்றும் ஆயர் திருச்சபைகளால் புனித வெள்ளி என்ற நவீன தோற்றத்தில் இன்னமும் அனுசரிக்கப்பட்டு வந்தாலும் மற்ற கிறிஸ்தவ பிரிவுகளால் கிட்டத்தட்ட கவனிக்க தவறப்பட்டுள்ளது. உண்மையா இல்லைங்களா? இன்னைக்குமே நம்ம என்ன பண்றோம்? நம்ம கவர்மெண்ட்டே குட் ஃப்ரைடேக்கு என்ன பண்றாங்க? கவர்மெண்ட் ஹாலிடே விடுறாங்க. என்ன அவங்க பிலீவ் பண்றாங்க? கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணி ஆகணும் குட் ஃப்ரைடே அன்னைக்கு? கண்டிப்பாக அவங்க அன்னைக்கு அவங்களோட பர்சனல் ஸ்பிரிச்சுவல் டேவாக தான் இருக்கும். அது அநேகமாக பரவலாக அநேக கிறிஸ்தவர்கள் அதை அன்னைக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்ஸில் எப்படியும் ஒரு ஃபெலோஷிப்புக்கு போவாங்கன்ற ஒரு மென்டாலிட்டி உலகம் ஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் அந்த ஒரு மென்டாலிட்டியை வச்சுருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லைன்னா அதை ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு. இந்த ஈஸ்டர், புனித வெள்ளி, இந்த கான்செப்ட்லாம் எப்படி தான் உள்ளே வருது அப்படின்னா, இப்படி தப்பாக நம்ம வசனத்தை புரிஞ்சுக்கிட்டு நம்மளாம் என்ன பண்ணும்போது வருது அப்படின்னா கோட் பண்ணும்போது வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, அதே நேரத்தில் என்னமோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் இல்லைங்களா? உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் அடிக்கடி அவர்களுடைய சீஷர்களுக்கு தரிசனமாகக்கூடிய டேட் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா வாரத்தினுடைய முதல் நாளாக இருந்திருக்கு இல்லைங்களா? அநேக நாட்கள் எப்படி வருவார் அப்படின்னா ஓய்வு நாட்களில் தான் அவர் சில அடையாளங்கள் இதெல்லாம் செய்வார். அவர் ஒவ்வொரு டைமும் ரீஅப்பியர் ஆவார் இல்லை? உயிர் தெழுந்த பிற்பாடு அவருடைய சீஷர்களையும் அப்போஸ்தலர்களையும் பார்க்கும் பொழுது வரக்கூடிய டைம் லைன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா வாரத்தினுடைய முதல் நாளாக இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா முதல் நாளில் வரார் அப்படின்னோடனே அதை ஒரு அப்பம் பிக்கக்கூடிய ஒரு ஹேபிட்டாக மாற்றிட்டாங்க காலப்போக்கில் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இயேசு இப்படியாக தோன்றினார் என்பதையும் அவர்கள் நினைவு கூர்ந்த போது எண்ணங்களிலும் சிரத்தையிலும் ஏற்பட்ட ஆசீர்வாதமான ஒரு இணையதலின் காரணமாகவும் கூட இந்த வழக்கம் ஆரம்பித்திருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, ரட்சகர் மறிச்சிட்டார். ஆக்சுவலி ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ நம்மளை விட்டு இவர் போயிட்டாரு, இவர் சிலுவையில் மரணிச்சிட்டாருங்கும் போது ஒரு கரெக்டான ஒரு இன்டர்வெல்ல முகத்தை காட்டுறாரு. உதாரணத்துக்கு நம்ம எப்படி இந்த மே மாதம்னாலே 2 மாதம் குழந்தைங்களுக்கு லீவுன்றது மைண்டில் நமக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி அப்போது அந்த காலப்பகுதியில் சீஷர்களுக்கு ஓகே இந்த டைமில் தான் அவர் வருவார். நீங்கள் இப்போது ஃபர்ஸ்ட் வீக் வந்திருப்பார் வாரத்தினுடைய முதல் நாளில், அடுத்தது எப்போ பார்த்துருப்பாங்க அவரை? மோர் ஃப்ரீக்வெண்ட்டாக அடுத்த வாரத்தினுடைய முதல் நாள் பார்த்துருப்பாங்க. அடுத்தது எப்போ அவரை பார்த்துருக்கக்கூடும்? இப்படி ஈவென்ச்சுவலாக ஒரு 3 டைம் வந்துட்டாலே 4வது டைம் நம்மளால என்ன தான் யோசிப்போம், இன்னைக்கெல்லாம் வரவே மாட்டார், என்னைக்கு தான் வருவார், நீ வேணா பாரு சொல்லி வைக்கிறேன், கரெக்டாக வீக்லி ஃபர்ஸ்ட் டேட் தான் வருவார் பாரு, அன்னைக்கு தான் அவர் நமக்கு காட்சி கொடுப்பார். அப்படி ஒரு ஃபார்முலா மாதிரி அவங்களே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணதுனால சந்தோஷம்தான். அவர் வந்தது சந்தோஷமா இல்லைங்களா? அவருடைய நினைவு கூறுறாங்க தான், ஆனால் அவர் சொல்லாதது செய்கிறாங்க. அதுதான் இப்படி என்ன ஆயிடுது அப்படின்னா
வருஷம்தோறும் எடுக்கக்கூடிய அந்த நினைவு கூறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாரந்தோறும் மாதந்தோறும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஆயிடுது அப்படின்னா காலப்போக்கில் மாறிடுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மெமரியில் அனுசரிக்கலாம்? ஏன்னா ஒருவேளை வார வாரம் அனுசரிக்கணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் பக்காவான வசனத்தோட என்ன பண்ணணும்? வரணும், எடுத்து கொடுக்கணும். இல்லைனா அதை அனுசரிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதனுடைய அடையாளங்களுடைய அர்த்தங்கள் கூட இன்னைக்கு ஜென்ரலான ஒரு அடையாளங்களுடைய அர்த்தங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இல்லைங்களா? ஏன் அப்படின்னா அந்த 2 எம்ப்ளம்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டில் ஆழமான அர்த்தங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ரான்சம்னா என்ன, சின் ஆஃபரிங்னா என்ன அப்படிங்கிறத வரக்கூடிய பாடங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அப்போ யூஸ்வலாகவே இந்த அப்பம் பிக்கக்கூடிய இந்த விஷயம், இந்த திராட்சை ரசம் பருகக்கூடிய இந்த ஒரு விஷயம் எதற்கு அடையாளமாக இருக்குது? அப்பப்போ சொன்னேன், நீங்களும் சோர்வாயிடக்கூடாதுன்னு தான் ஒரு சில கேள்விகளை உங்கள் மத்தியில் வைக்கிறேன் அப்படின்னு. அப்பம் அவருடைய பிற்கப்பட்ட சரீரமாக இருக்குது. திராட்சை ரசம் நமக்காக அவர் சிந்தின ரத்தத்தை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இது என் மாம்சமாகும், அதாவது புளிப்பில்லாத அப்பமானது நமக்காக பிற்கப்பட்ட அல்லது பலி செலுத்தப்பட்ட அவரது மாம்சத்தை, அவரது மனுஷீகத்தை அடையாளப்படுத்துகின்றதா இருக்குது. அவர் தம்மையே நமக்காக பலி செலுத்தாதது வரையிலும் நம்மால் நித்தியமான ஜீவனை ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியுமா? அவர் பலி செலுத்தாம நமக்கு நித்திய ஜீவன் இருக்கா? கிடையாது. அதான் நம்மளுடைய 7ஆம் தூதன் ரொம்ப அழகா எழுதுறாரு. அவர் சொன்னது போல, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. யோசிச்சு பாருங்க, அவர் தான் மெஸ்ஸியான்னு நிறைய பேரால் புரிஞ்சுக்கவே முடியல. அப்படிங்கும் பொழுது ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் என்னை சாப்பிட்டு, என்னுடைய மாம்சத்தை சாப்பிட்டுட்டு என்னுடைய ரத்தத்தை மட்டும் நீங்கள் குடிக்கல அப்படின்னா உங்களுக்கு ஜீவன் இல்லை. அப்படிங்கும் போது அவங்க எப்படி பார்த்துருப்பாங்க? அவர் சும்மா ஓமைகளாகவே பேசும்போதே உங்களுக்கு என்ன பண்ணாது? புரியாது. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்குமா? இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அப்போ அந்த டைமில் பரிசுத்த ஆவி வழங்கப்படலை. அதனால தான் அவரோட மென்டாலிட்டிக்கு அவர் அந்த ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டே இருப்பார். தேவனுடைய திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இவர்களால் அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு பெரிதும் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே நேரத்தில் என்ன கூட பார்க்கலாம் அப்படின்னா, இயேசுவின் சரீரம் பிற்கப்பட்டதான காரியமானது மனிதன் புசித்தால் ஒருபோதும் மறியாமல் இருக்க பண்ணுகிறதான ஜீவ அப்பத்தை அளிக்கிறதாக மாத்திரம் காணப்படாமல், இன்னுமாக அது அதிக ஜீவனுக்கு நேரான இடுக்கமான வழியும் திறந்தது மற்றும் ஜீவனுக்கு நேராக வழிநடத்துகின்றதான இடுக்கமான வழியில் நடப்பதற்கு உதவியான ஆவிக்குரிய உணவாகிய சத்தியத்தை நாம் அடையத்தக்கதாக முத்திரையை உடைத்தது. யோசிச்சு பாருங்க, பிற்கப்பட்ட அப்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இதை சாப்பிட்டுட்டா மனுஷன் சாவ மாட்டான், நித்திய ஜீவன் அவனுக்கு அப்படிங்கிற ஒரு கோணத்தில் மட்டும் யோசிக்காதீங்க. அதை பிக்கக்கூடிய விஷயத்தை கூட எப்படி சொல்றாரு ரொம்ப கிளியரா அப்படின்னா, இடுக்கமான வழியாய் நடந்து அந்த அவரோட கோர்ஸை முடிச்சார் இல்லைங்களா? ரொம்ப லகுவா முடிச்சிட்டாரா? சிலுவை மரணம் எப்படி ஒரு அனஸ்தீஷியா ஊசி போட்டு வழியே தெரியாம அவருக்கு ஆணி அடிச்சு அப்படியே அவர் ஏத்துனாரு. எவ்வளோ சிலுவை பாடுகள்! அவருடைய அந்த கடைசி அந்த 1 வீக் பிரயாணமே எப்படிதான் இருக்கும் அவருக்கு? டயர்ஃபுல் டே அவருக்கு. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா மைண்டும் சோர்வாக இருக்கும், உடம்பும் சோர்வாக இருக்கும். நம்ம கூட பார்த்துருக்கோம் இல்லையா, அவர் ப்ரே பண்ணும்போது ரத்த துள்ளிகள் வந்தது அப்படின்னு. எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்குள்ளே போயிட்டு இருக்காரு அவர். போயிட்டு இருக்கும்போது அவருடைய அந்த ஒரு பாதை, சிலுவை மரணத்துக்கு உண்டான அந்த ஒரு பாதை ரொம்ப லெகுவெல்லாம் இல்லை, ரத்தம் சொட்டியிருக்கார் மனுஷன் ஆக்சுவலி. அப்படி இருக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் சொல்ல முடியாது. இந்த அப்பத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவன், அந்த அப்பத்தில் பங்கு பெறணும், அந்த அப்பத்தை சாப்பிடணும் அப்படின்னா பின்னாடி ஸ்லைட்ஸில் பார்க்கலாம் அப்பம் எப்படி ரெடி ஆகுது அப்படின்னு. பிற்கப்படணும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று தம்மை குறித்து கூறினவரின் பிற்கப்படுதல்களை அடையாளப்படுத்துவது பொருத்தமானது என்று நாம் காண்கிறோம். அவர் சொல்றாரு, என்ன இல்லாமல் நீங்கள் என்னங்க போக முடியாது, அப்பாட்ட போவே முடியாது. அப்படிங்கும் பொழுது ஜஸ்ட் ஒருவேளை நமக்கு யாருக்காவது மைண்டில் இந்த மாதிரியான ஒரு சிந்தை இருக்கா? நான் வார வாரம் எக்லிஷியா வரேன் பிரதர், ரெகுலராக எல்லா டைமும் கரெக்டாக மெமரியில் நான் அனுசரிச்சதுனால அப்பா கிட்ட போயிடுவோன்னு எதுவும் இருக்கா? லாஜிக்ஸ் இருக்கா? உண்மையான நினைவு கூறுதலுடைய அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளாம நினைவு கூறுதலில் ஒருவேளை நம்ம கை வைக்கிறோம் அப்படின்னா அது தேவனுடைய பார்வையில் நம்ம சாப்பிட்ற ஜஸ்ட் ஒரு பிரெட்டு, ஜஸ்ட் ஒரு கிரேப் ஜூஸ், அவ்வளோதான். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நான் அந்த நினைவு கூறுதலில் பங்கு பெற்றுட்டேன் அப்படின்னு. அன்னைக்கு டேட்டில் நம்ம சாப்பிட்றது என்ன ஆகிடும் அப்படின்னா ஒரு சடங்கு மாதிரி ஆகிடும் அவருடைய பார்வையில். ஏன்?
அர்த்தத்தை புரிஞ்சுக்காம கை வச்சுட்டோம்னா. இன்னொரு கருத்து இருக்கு. பயன்படுத்தப்பட்ட அப்பமானது புளிப்பற்றதா இருக்கணும் இல்லையா? புளிப்பில்லாத அப்பமா இருக்கணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். புளிப்பு அப்படிங்கிறது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பாவத்திற்கு ஒரு அடையாளமா வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து அவரே ஜீவ அப்பம் அப்படின்னா அவர்கிட்ட அந்த புளிப்பு இருந்ததா? இல்ல. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது என்ன ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, அவர் பாவம் இல்லாதவராக இருந்தார் அப்படிங்கிறதையும், கரை திரையற்ற ஆட்டுக்குட்டி என்பதை பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவருமா இருந்தார் என்பதை தெரிவிக்கின்றதா இருக்கு. நாம ஒருவேளை நாமளும் அவருடைய அப்பத்துல நாமளும் ஒரு சரீர அங்கம் அப்படின்னு சொல்றோம், அவருடைய அப்பத்துல நம்ம கை வைக்கிறோம் அப்படின்னா நாம எப்படி இருக்கலாம்? இந்த வசனத்தை நமக்கு சொன்னா எப்படி இருக்கும் ஆக்சுவலி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரிசுத்தம் இல்லாதவர்களும் குற்றம் உள்ளவர்களும் மாசும் அப்படிதான் நமக்கு போட முடியும் இல்லைங்களா? ஆனா அவருக்கு எப்படி போட்டிருக்காங்க? குற்றமற்றவர் மாசில்லாதவர் அப்படிங்கும் பொழுது தன்னை தகுதிப்படுத்தி கொண்டார் இல்லைங்களா? எங்கேயாவது தேவனுடைய திட்டத்துக்கு அகைன்ஸ்டா ஒரு முறுமுறுப்பு இருந்திருக்குமா அவருடைய வாழ்நாட்கள்ல? பண்ணியிருந்தாருன்னா இந்த பிளானே நிறைவேறாம போயிருக்கும். நானும் அந்த அப்பத்தில் கை வைக்கிறேன் அப்படின்னு போகும் பொழுது மனசு ஃபுல்லா அவ்வளோ அழுக்கும் ஒரு அநீதியும் ஒரு புளிப்பும் வச்சுக்கிட்டு நம்ம அதுக்குள்ள கை வைக்க முடியுமா அப்படின்னா அபாத்திரரா அதை நம்ம புசிக்கிறோம்னு அர்த்தம். யோசிச்சு புசிக்கல. ஒருவேளை ஒரு தவறு செஞ்சுட்டே இருக்கோம், ஒரு தப்பு பண்ணிட்டே இருக்கோம், ஒரு குற்றங்கள் புரிந்துட்டே இருக்கோம், மறைவான குற்றங்கள் புரிந்துட்டே இருக்கோம் அப்படின்னு ஒரு வச்சுப்போமே உதாரணத்துக்கு. அன்னைக்கு வந்து எந்த ஒரு 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 சீரியஸ்னஸுமே இல்லை, கேஷுவலாக நான் கை வைக்கிறேன், என்னுடைய அப்பாவுடைய அந்த ஒரு சரீரத்தை பிற்கப்படுற ஒரு விஷயத்துல நானுமே கையை வைக்கிறேன் அப்படின்னு நாங்கள் வைக்கும் பொழுது பிதா நம்ம பிரியப்படுவாரா அப்படின்னா? நோ, கண்டிப்பா கிடையாது. அப்படி யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதை நம்ம பார்க்குறோம். அவர் ஆதாமின் சந்ததியில் வந்தவராய் இருந்திருப்பார், ஆனால் வழக்கம் போல ஏதோ ஒரு பூமிக்குரிய தந்தை வாயிலாக தம்முடைய ஜீவனை பெற்றவராக இருந்திருப்பார், ஆனால் அவரும் கூட மற்ற மனிதர்களுக்கு போலவே ஆதாமின் பாவத்தினால் புளிப்பானவராய் இருந்திருப்பார். நம்மள மாதிரி இப்ப நம்ம புளிப்பானவங்களா இல்லையா? கான்செக்ரேட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி ஆதாமின் சந்ததியில வரும்போது நம்ம இப்படிதான் இருக்கோம், ஃபுல்லா புளிப்பானவங்க தான். கிரைஸ்ட் அப்படி பிறந்தாரா அப்படின்னு கேட்டா அவர் அப்படி பிறக்கலங்க. அவர் சாதாரணமா எப்படி ஒரு அம்மாக்கும் ஒரு அப்பாவுக்கும் பிறக்கிற குழந்தைய அவர் பிறக்கல. அவர் மாசு இல்லாதவர். அதனாலதான் அவரால் அதை நிறைவேற்றி காட்ட முடிஞ்சது நியாயப்பிரமாணத்தை. ஸோ நம்ம கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரதர், நான் ஆதாமின் சந்ததி, நான் மாம்ச பலவீனம், அதனால நானும் சில கரைகளோட தான் வந்து அதில் கை வைப்பேன் அப்படின்னா, கரை இல்லாதவங்க இங்கே இருக்கவே முடியாது. எல்லாம் கிறிஸ்துவாக இருப்போம் இல்லைங்களா? கிறிஸ்து போல மாறி இருப்போம். அப்போ சில குற்றங்கள் சில குறைகள் நம்ம மத்தியில் இருக்கலாம், அதை எந்த அளவுக்கு நம்ம நிவர்த்தி பண்றதுக்கு ரெடியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ நம்மளும் சொல்லணும், புளிப்பு இல்லை அப்பா, என்கிட்ட புளிப்பே இல்லைப்பா, உங்களுடைய ஒரே குமாரன் போல நானும் வந்து அதில் பங்கு பெற போறேன், நானும் பலி செலுத்த போறேன் அப்படின்னா அப்பா எனக்கு எப்படி இருப்பார்? ரொம்ப ஹாப்பியா இருப்பார். ஓகே, இந்த நினைவு கூறுதலுடைய தாற்பயம் புரிஞ்சுக்கிட்டு இதில் கை வைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால அப்பா நமக்கு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்முடைய பலியும் அவர் அக்செப்ட் பண்ணிப்பாரு அப்படிங்கிறத சொல்றோம். அதான் நம்ம பார்க்குறோம். அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, உண்மையிலுமே அவர் ஒரு மாம்சத்திற்குரிய ஒரு விஷயங்கள் இல்லை. என்னதான் அவர் மாம்சத்தில் பிறந்திருந்தாலும் இஸ் அ கம்ப்ளீட் பர்சன் இல்லைங்களா? மேலேருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் அவரு தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த நினைவு கூறுதல் அடையாளங்கள்ல இன்னொரு ஆழமான அர்த்தத்தை வந்து அப்போஸ்தலன் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த அப்பம் பிக்கக்கூடிய விஷயம், இந்த அப்பம் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் அடையாளப்படுத்துகிறதா இராமல், நாம் அவரை புசித்த பிற்பாடு அவரது நீதியை நமக்குரியதாக்கி கொள்வதன் வாயிலாக, நாம் நீதிமானாக்கப்பட்ட பிற்பாடு நம் அர்ப்பணத்தின் வாயிலாக உலகத்திற்கு உணவாகிய இந்த பிற்கப்பட்ட ஒரே அப்பத்தின் பாகமாக நாம் அவரோடு இணைந்தவர்களானோம் என்று அப்போஸ்தலன் தெரிவிக்கிறார். என்ன நினைச்சிட்டு இருக்காதீங்க, பிற்கப்படுகிற அந்த அப்பம் ரட்சகர் மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்காதீங்க. யாரு? நீங்களும் அந்த அப்பத்துல பங்கு உள்ளவர்களா இருக்கீங்க அப்படிங்கிறத கூட சொல்றாரு ரொம்ப அழகா. இது நீதிமானாக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நாம் எதிர்கால மகிமைகளில் அவரோடு கூட உடன் சுதந்திரர்களாவதற்கு பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பதும் பூமியின் குடிகள் அனைத்திற்கும் ஜீவன் வழங்குவதுமான மாபெரும் வேலைகளில் பங்காளிகளாவதற்குரிய நிபந்தனையாக காணப்படுகின்றன. கிறிஸ்துவின் பாடுகளிலும் மரணத்திலும் இப்பொழுது பங்கடைவதற்கான ஸ்லாக்கியத்தை உடையவர்களாக இருக்கின்றோம் என்பதை
தெரிவிக்கின்றதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, கிறிஸ்து வந்து மரிச்சிட்டாரு, அவருடைய நினைவு கூறணும் அப்படின்றதுக்காக அந்த அப்பத்திலையும் திராட்சை ரசத்திலையும் நான் கை வைக்க போறேன். அந்த அப்பம் கிறிஸ்து தான் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்களும் யாரு? அவருடைய சரீரத்துல ஒருத்தவங்க தான், அவருடைய சரீர அங்கத்துல நாமளும் ஒருத்தவங்க தான். அப்படிங்கும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, நீதிமானாக்கப்பட்டு ஒருவேளை நீங்களும் ப்ராப்பரா அதை அனுசரிச்சு உங்களுடைய கோர்ஸை நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா, இப்ப அவர் எப்படி பக்காவா அவருடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றிட்டு கோர்ஸை முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ மகிமையில இருக்காரோ, அதே போல அவரோட சேர்ந்து இணைந்து நீங்களும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் ஆசீர்வாதத்தை வந்து நீங்க தர போறீங்க. அப்போ அவரை போலவே நாமளும் ஒருவர், அந்த அப்பத்திலையும் நம்மளும் ஒரு பார்ட் அப்படிங்கறத எப்ப சொல்ல முடியும் அப்படின்னா, புளிப்பே இல்லாம இருந்தா. இயேசு கிறிஸ்து புளிப்பில்லாத ஒரு அப்பம், நம்ம கிட்ட ஒரு வேளை புளிப்பை வச்சுட்டு அந்த அப்பத்துல நானும் ஒரு ஓரத்துல கொஞ்சமா ஒட்டிக்கிறேன் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. நல்லா இருக்குமா அதனுடைய பார்வையில? சேர்த்து பாரா முதல்ல, அந்த மாதிரி என் குமாரனோட நீங்களும் இருக்கீங்கன்னு சேர்த்து பாரா அப்படின்னா, கன்சிடரே பண்ண மாட்டார் நம்மளை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதான் நம்ம கூட கொலோசியர்ல கூட பார்க்குறோம். அதாவது தாங்கள் தலையோடு சபையே இப்பொழுது பிற்கப்படுகின்றதான ஒரே அப்பமாக இருக்கின்றனர். எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம். அப்பம் பிற்கப்படும் பொழுது இந்த மென்டாலிட்டி நமக்கு இருக்கணுங்கிறாரு. இது நமது தலையானவருடனான நமது ஐக்கியத்திற்கும் உறவிற்கும் குறிப்பிடத்தக்கதான விவரிப்பாய் காணப்படுகிறது. நம்ம வந்து இந்த நினைவு கூறுதல் அப்பத்தில் கை வைக்கும் பொழுது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாமெல்லாம் ஒரே அப்பம், ஒரே சரீரம், அவரோட இணைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தையோட நம்ம வரணும். அவருக்கும் நமக்கும் ஐக்கியம் இருக்கு, அவருக்கும் நமக்கும் உறவு இருக்கு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில வரணும் அப்படிங்கிறாரு. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரம். யோசிச்சு பாருங்க, ஒரே அப்பம் ஒரே சரீரம், எல்லாமே ஒண்ணுதான். அவர் வேற நம்ம வேற கிடையாது. அப்படிங்கும் பொழுது அவருக்கு நிகரான ஒரு குவாலிட்டியை நம்ம என்ன பண்ணணும் காலப்போக்கில் அப்படின்னா வளர்த்து கொண்டே இருக்கணும். அப்பதான் அந்த ஒவ்வொரு வருஷமும் நினைவு கூறுதல்ல நம்ம வந்து பங்கு பெறும் பொழுது டிஃபரன்சியேஷன்ஸ் காட்டணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்பா போன வருஷம் என்கிட்ட சில புளிப்புகள் இருந்தது, நம்மளாம் ஒரே அப்போ, நம்மளாம் ஒரே சரீரம், உங்க கூட நான் சரீரமா இணையணும் அப்படின்னா இந்த குணலட்சணம் எனக்கு தேவையில்லப்பா, நான் சில விஷயங்களை கட் பண்ணிட்டேன். இந்த வருஷம் உங்கள் மத்தியில் உங்களுடைய சந்நிதியில் நான் வந்து நிற்கும் பொழுது உங்களுடைய குமாரோடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு உண்டான ஒரு ஓட்டத்தை நான் ஓடிட்டு இருக்கேன்ப்பா, என்னையும் இந்த சரீரத்தில் இணைச்சுக்கோங்க அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, திராட்சை ரசம் எதை அடையாளப்படுத்துது? சொல்றாரு இல்லைங்களா, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, இதிலே பானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. யோசிச்சு பாருங்க, அவருடைய அழைப்புல அவர் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இருக்கார் அப்படின்னா, விசுவாசத்தினால நம்ம வந்து நீதிமானாக்கணும், ஜஸ்டிஃபிகேஷன் த்ரூ ஃபெய்த்னால இல்லைங்களா. அதற்கு பிற்பாடு நாமாய் முன் வந்து கிறிஸ்துவின் காரணங்களையோ இல்லை நோக்கங்களையோ ஆதரிப்பதின் வாயிலாக அவரதில் பாடுகளில் பங்கு கொள்வோமானால் நாம் தேவனால் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கத்தினர்களாகவும் மற்றும் இயேசுவின் பாடுகளில் பங்கடைபவர்களாகவும் கருதப்படுவோம் என்பதே நம் முன் வைக்கப்பட்ட காரியமாகும். வாலண்டரி சாக்ரிஃபைஸ் கான்செக்ரேட் பண்ணிட்டோம்ல, என்ன சொல்றோம்? சரீரத்தில் நான் பங்கு பெறணும், உங்களுடைய சரீரத்தில் நானும் ஒருத்தன், நானும் ஒரு அவயவமா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், அப்படி இருக்கும் பொழுது அந்த திராட்சை ரசத்துல நானும் கை வைக்கிறேன், நானும் பங்கு கொள்ளணும் அப்படிங்கும் பொழுது அந்த உபத்திரவத்தின் வழியாக நாமளும் பூரணப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்க சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சிந்தை இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் நம்மள நீதிமான்களா அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம நீதிமான்கள் இல்லை. ஆனா தேவன் நம்மளை எப்படிதான் பார்க்கிறார் அப்படின்னா, கிறிஸ்து மூலமாக நீதிமானாக்கப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல நம்மளை பார்க்கிறார் இல்லைங்களா. பார்க்கும்பொழுது அதை ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கலாமா? தேவனுடைய கண்ணுக்கெல்லாம் நம்ம தெரியணும் அப்படின்னா நம்ம மீது கிறிஸ்து இருக்கணும். கிறிஸ்துங்கிற ஒரு சால்வையை நம்ம மேல போத்துனாதான் தேவனுடைய பார்வைக்கே நம்ம தெரியும். அப்படிங்கும் பொழுது அது அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம்ல, ஜஸ்டிஃபிகேஷனுங்கிற ஒரு விஷயத்தை பெற்றுக்கொண்டுட்டு எனக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா நம்மளால? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு.
இது யாரையுமே தனிப்பட்ட நபர்களை காயப்படுத்துறதுக்காக கிடையாது, நம்முடைய சிந்தனைக்காக விடப்படக்கூடிய ஒரு விஷயம். எல்லாரும் தங்களை தகுதிப்படுத்திக்கணும் அந்த பரிசுத்த பந்தியில் பங்கு கொள்றதுக்கு அப்படின்றதுக்கு உண்டான ஒரு ஒரு பாயிண்டா நம்மளை பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம் இந்த ஒரு பேராகிராஃப் ஃபுல்லா. கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பங்கு பெறுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? பாத்திரத்தினுடைய மதிப்பினை நாம் அனைவரும் உணர்ந்தவர்களாக கிறிஸ்துவுடனே கூட அவரது பாடுகள் மற்றும் அவமானத்தில் பாத்திரத்தில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பிற்காக தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. இப்படியானவர்கள் அனைவரும் அவரோடு கூட மகிமைப்படுத்தப்படுவார் என்று நிச்சயம் கொண்டிருக்கலாம். பாத்திரமானது அவரது அவமானத்தில் நமது பங்கு கொள்ளுதலையும் அவரது பலியில் நமது பங்கு கொள்ளுதலையும், அதாவது நமது மனுஷீகத்தின் மரணத்தையும் குறிக்கின்றதாய் இருக்கின்றது என்பதையும் சுட்டிக்காட்டும் வகையில் நமது கர்த்தரும் பாத்திரத்திற்கு அந்த அர்த்தத்தை சாற்றினவராய் இருந்தார். எல்லாரும் என்ன சொல்லிடுறோம் ஒவ்வொரு டைமும் மெமரியல்ல, அப்பா நானும் இந்த அப்பத்தில் கை வைக்கிறேன், நானும் இந்த பாத்திரத்தில் கை வைக்கிறேன், நானும் இந்த திராட்சரசத்தை பருக போகிறேன், நான் என்னுடைய பலியை உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்கிறேன்ப்பா, நான் இதுக்கு தகுதி உள்ளவன் தான், நான் என்னை நிதானித்து பார்த்துட்டேன் இந்த கடந்த கொஞ்ச கால பகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு டைமும் கை வைக்கும் பொழுது சாதாரண ஒரு விஷயமா அப்படின்னா, இந்த அப்பத்துலேயும் திராட்சரசத்துலேயும் கை வைக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக, அது ஈஸியாக நம்ம வச்சுருவோம். பட் அந்த வைக்கிற ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது கிறிஸ்துக்கு நடந்த மாதிரி தான் நடக்கும். பாடுகள் நடக்கும். பாடுகள் இருக்கா? நமக்கு பாடுகளே இல்லையா? அப்போ யோசிச்சு பார்க்கணும், நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்குல்ல அப்படின்னு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா லைஃபு? இந்த கான்செக்ரேட்டட் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் மன மகிழ்ச்சியாக இருக்கா? இருக்கும். அந்த பாடுகள் மத்தியிலையும் நமக்கு அந்த சிந்தனை வருது அப்படின்னா அது ஓகே, அந்த மன மகிழ்ச்சி இஸ் ஃபைன். எனக்கு எந்த சோதனையுமே வரதே இல்லை பிரதர், எனக்கு எந்த கவலையுமே இல்லை. ஆனால் யாராவது சொல்லுவோமா அந்த மாதிரி? முதல்ல எனக்கு எந்த கவலையுமே இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்னாலே எனக்கு என்ன ஆச்சு அந்த நாளில்? பெரிய டெஸ்ட் ஒன்று நமக்கு இருக்கும் இல்லைங்களா? சொல்லணும், சொல்லிட்டும் ஈஸியாக அதை மேற்கொள்ளணும் இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பாத்திரத்தில் பங்கு கொள்ளணும், தேவனை ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்னா, அப்படிப்பட்டவங்கள தான் தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா மகிமைப்படுத்தி வச்சிருப்பார். அப்படிங்கும் பொழுது இந்த பாத்திரத்தில் நம்மளால் பானம் பண்ண முடியுமா? இப்படி போட்டிங்கன்னா எங்களால் எப்படி பிரதர் பானம் பண்ண முடியும்? முள்ளா இருக்கே, இது எப்படி கையில் எடுத்து குடிக்கிறது? எந்த ஒரு பாத்திரத்தில் ஈஸியாக வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்லையே, க்ளவுஸ் எதுவும் கொடுப்பாரா? கஷ்டமாக இருக்குமே இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுறது அப்படின்னா. இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கான்செக்ரேட் பண்ணியிருக்கோம். யாருக்காவது சொல்லியிருக்கோமா தேவன் ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை அப்படின்னு சொல்லியா யாருக்காவது பேசிக் சப்ஜெக்ட் எடுத்து பொய் சொல்லி இங்கே யாராவது கூப்பிட்டு வந்திருக்கோமா? யாராவது சொல்ல முடியுமா பிரதர் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் பிரதர், நீங்கள் எங்களை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? இல்லை, ரொம்ப ஹம்பிளாக என்ன பண்ணிட்டோம், கான்செக்ரேஷன் பேப்டிசம்க்கு முன்னாடி, அப்பா என் வாழ்க்கையை உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்குறேன், உம்முடைய குமாரன் போல நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ போகிறேன். அப்படிங்கும் போது குமாரன் இந்த கப்பில் பானம் பண்ணியிருப்பாரா அப்படின்னா கையில் அப்படியே இறுக்கி எடுத்து பானம் பண்ணியிருப்பார். ரத்தம் வந்திருக்குமா? குமாரனுக்கு வலிச்சிருக்குமா? விட்டுட்டாரா பாத்திரத்தை கீழே? இல்லை. இந்த கப்பில் அதான் கேட்குறாரு, கேன் யூ ட்ரிங்க் ஆஃப் திஸ் கப்? இதே கேள்வி அவர் கேட்குறாரு இல்லைங்களா? இந்த பாத்திரத்தில் உன்னால் பானம் பண்ண கூடுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்லலாம்? கூடும். வலிக்குமே, பரவாயில்ல, கஷ்டமா இருக்குமே, பாடுகள் வருமே, அதெல்லாம் தாங்கிறதுக்காக தான் வந்திருக்கோமே. அதை தான் கேட்குறாரு, இந்த கப்பில் உன்னால் குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த விஷயங்களை வாசிக்கலாம். உதாரணத்திற்கு அவரது சிங்காசனத்தில் உள்ள எதிர்கால மகிமையை குறித்து வாக்குறுதியை அவரது சீஷர்கள் இருவர் அவரிடத்தில் கேட்டபோது அவரோ, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க கூடுமோ என்றார். இந்த கப்பில் உங்களால் குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன எதிர்பார்த்து வராங்க அவர்கிட்ட பேசும் பொழுது? ஒரு நல்ல ஒரு டிவைன் பிளெஸிங்ஸ், நல்ல விஷயம்தான், மறுக்கல. ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் மகிமையில், லெஃப்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர், ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு அப்படியே க்யூரியஸாக வரும்பொழுது, உன்னால் அந்த கப்பில் குடிக்க முடியுமாப்பா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க என்ன புரிஞ்சிருப்பாங்க? ஆக்சுவலி
என்ன சொல்லியிருப்பாங்க? கூடும் அப்படின்னு. அவங்களுக்கு தெரியுமா இந்த கப்பு என்ன மாதிரியான ஒரு கப்பு அப்படின்னு? இந்த இந்த பாடுகள் நிறைந்த வாழ்க்கையை பத்தி அவங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சிருக்குமா? எப்போ புரிஞ்சிருக்கும்? அவர் சிலுவையில மரணிச்ச பிற்பாடு, அவங்களுக்கு பரிசுத்தாவி கிடைச்சதுக்கு பிற்பாடு, ஓ இதுதான் கிளியர் பிக்சரா, இதை தான் கேட்டாரா நம்ம கிட்ட, இந்த பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண கூடுமான்னு அப்படின்னு. ஒருவேளை இந்த கிளியர் பிக்சர் கிடைச்சதுக்கு அப்புறம் விட்டுட்டு ஓடிட்டாங்களா அப்படின்னா, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஒவ்வொருத்தரும் ஒரு சொந்தமா மனசுக்குள்ளரையும் தேவன்கிட்டையும் பார்த்து என்னால செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்களா? அப்படி சொல்லி தான் இன்னைக்கு மகிமை அடைஞ்சிருப்பாங்க இல்லைங்களா அப்போஸ்தலர்களாக. இப்போ பார்க்கலாம். அப்போ என்னன்னா, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் என்றார் இல்லையா? உங்களால் நீங்க பண்ணுவீங்களா? திராட்சை பழ ரசமானது ரத்தம் அல்லது ரசம் வெளியே வரும் அளவுக்கு திராட்சையை பிழிவதற்கு மாத்திரம் குறிக்காமல் பிற்பாடு கடந்து வரும் புத்துணர்வையும் கூட குறிக்கின்றதா இருக்கு. எப்படி ஒரு கிரேப் ஜூஸ் வந்து நமக்கு கிடைக்கணுமோ, கிரேப் வந்து நசுக்கப்படாம ஜூஸ் வருமா அப்படின்னா வராது. அந்த கிரேப்பை வந்து ஃபுல்லாக க்ரஷ் பண்ணணும். க்ரஷ் பண்ணாதான் ஒரு ஜூஸ் வரும். அந்த ஜூஸ் தான் என்ன பண்ணும்? ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். பழைய ஏற்பாட்டு காலப்பகுதிகளில் எல்லாரும் வந்து குளுக்கான் டி, குளுக்கோவிட்டை இந்த மாதிரி குடிச்சிருப்பாங்களா? எப்படி என்ன மாதிரியான ஒரு பூஸ்டிங்? எண்ணெய் பூசுறது, அதே நேரத்தில் திராட்சை ரசம் குடிக்கிறது எதுக்காக அப்படின்னா உடலுக்கு அவ்வளோ நல்லது திராட்சை ரசம். அதான் கேட்குறாரு, ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்ல அப்படி ஒரு கிரேப் ஜூஸை நீங்கள் குடிக்கும் பொழுது. அப்படி இருக்கும் பொழுது அந்த புத்துணர்ச்சி கிடைக்கணும்னா முதல்ல அந்த பழம் என்ன பண்ணப்படணும்? ஃபுல்லாக க்ரஷ் ஆகணும். நீங்கள் இந்த பாத்திரத்தில் கை வைக்கிறீங்க அப்படின்னா நாமளும் அதை மாதிரி நசுக்கப்பட்டு பிழியப்பட்டு அப்புறம் தான் நம்ம மூலமாக ஒரு புத்துணர்ச்சி மற்றவங்களுக்கு கிடைக்குமே தவிர, ஒருவேளை திராட்சை பழமாக இருக்கும் நம்ம அப்படின்னா, என்னை நசிக்க வேண்டாம் அப்படியே நான் பத்திரமா இருந்துக்கிறேன் அப்படின்னா இருக்குமா? அப்படியே இருக்குமா? நல்லா இருக்குமா? அதுலேருந்து ஏதாவது புத்துணர்ச்சி கிடைக்குமா அப்படின்னா பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே, அப்படிதான். அந்த மாதிரி தான் அதான் சொல்றாரு, கிறிஸ்துவின் பாடுகளில் இப்பொழுது பங்கு கொள்ளும் நாம். அந்த மாதிரி கிறிஸ்துவின் மூலமாக வரக்கூடிய இந்த ஜீவியத்தில் பயணிக்கக்கூடிய போது நமக்கு வரக்கூடிய பாடுகள் மூலமாக ஒருவேளை நம்ம நசுக்கப்படுறோம் அப்படின்னா அவரது மகிமையிலும் கணங்களிலும் மற்றும் அழியாமையிலும் சீக்கிரத்தில் பங்கு கொள்வோம். சில நேரம் நம்ம என்ன அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னா, நாம நசுக்கப்படுவதற்கு தேவன்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கவே மாட்டோம். எப்போதுமே என்ன பண்ணிட்டு இருப்போம்? தாது பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு. சிம்பிளான விஷயம். போய் அவர்கிட்ட நீல் டவுன் பண்ணி சரண்டர் ஆகி என்னால் ஒன்றுமே முடியாதுப்பா, உங்களுடைய பலத்தை கைக்குள்ளே அடங்கியிருக்கேன் அப்படின்னா அவர் ஏற்ற காலத்தில் எல்லாத்தையுமே நமக்காக செஞ்சு கொடுப்பார். சில நேரம் சுயத்தை ரொம்ப அதிகமாக நம்புவோம்ல, அதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா நசுக்கப்படுறதுக்கு அலோவ் பண்ணுறதே இல்லை. கிரேப் ஜூஸ் ஆகணும்னு ஆசை இருக்குது, ஆனால் கிரேப் நசுங்கக்கூடாது. அப்புறம் எப்படி ஆகும்? ஆகாது இல்லைங்களா? அதான் சொல்கிறாரு, அவர் கூட நாம் அந்த பாடுகளை அனுபவிக்கிறோம் அப்படின்னா அவரோட கூட ராஜ்யத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா புதிய திராட்சை ரசத்தை பருகும்போது ஆகும். யோசிச்சு பாருங்க, மகிமையில் நம்முடைய பிதாவோட கூட நம்முடைய ரட்சகரோடு கூட நம்ம ஒருவேளை இந்த மெமரியில் அனுசரிச்சா அப்படி இருக்கும். சாப்பிட்டுட்டு இருக்கோம், கேஷுவலாக ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங்? பக்கத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கார் நம்ம கூட, அவரை பார்த்து தான் வந்தோம். உங்களவுக்கு நாங்கள் நசுக்கப்படலை, உங்களதில் ஒரு 0.01% நசுக்கப்பட்டுட்டோம், எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மகிமையை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட பிரயாணம் பண்ணும் பொழுது அந்த ஒரு ஹாப்பினஸ் எப்படி இருக்கும்? இந்த மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி மேரேஜ் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை இந்த என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எப்படா மேரேஜ் ஆகும், நம்ம பார்ட்னரோட பேசலாம் அப்படிங்கிற மைண்டில் இருப்பாங்க இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? உன்னத பாட்டில் அதிகமாக பார்த்துருக்கோம் இல்லைங்களா? நம்முடைய நேசருக்கும் மனவாட்டிக்கும் உள்ள அந்த சிநேகிதம் எப்படி இருக்கும்? இப்போ தள்ளி நின்றுட்டு இருக்கோம், கிட்ட இல்லை. ஆக்சுவலி ஒருவேளை கிட்ட இருக்கார் அப்படின்னா நம்முடைய அந்த ஒரு மனவாழனை நம்ம பார்க்கும் பொழுது பேசும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னா, அது மாதிரி இங்கே பாடுகள் அனுபவிக்கணும். அனுபவிச்சா அந்த ஒரு ஹாப்பினஸ்குள்ளே நம்ம கடந்து போகலாம். எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் இல்லையா? கிறிஸ்துவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு மகிமை நமக்கு கொடுக்குறார் அப்படின்னா சாதாரண விஷயமா? அப்போஸ்தலர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வல்லமை கிடைக்குது, இல்லை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா சாதாரண விஷயமா? யோசிச்சு பாருங்க. ஆனால் கஷ்டம் வேண்டாம், பாடுகள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம், ரொம்ப லகுவான ஒரு கிறிஸ்தவனா என்னுடைய ஓட்டத்தை முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி பண்ணணுமே பிரதர், இந்த விஷயத்தில் யார் பிரதர் பங்கு கொள்ளலாம்? கேள்வி உங்கள் மத்தியில். இதில் யார் பங்கு கொள்ளலாம்?
ஒருவேளை நான் நசுக்கப்படுவதற்கும் பிழியப்படுவதற்கும் ஒரு மாவு மாதிரி அரைக்கப்பட்டு ஒரு கோதுமை மணி ஒரு மாவாக அரைக்கப்பட்டு ஒரு 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 பிரெட்டாக வர்றதுக்கும் நான் வில்லிங்காக இருக்கேன் அப்படின்னாலுமே யார் வேணால் இதில் பங்கு பெற்றலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை உங்களுக்கு மத்தியில் வைக்கிறேன். யார் யார் பங்கு கொள்ளலாம்? ரொம்ப கிளியராக போட்டிருக்காரு, கிறிஸ்துவின் அங்கங்கள் அனைவரும். கிறிஸ்துவின் அங்கங்கள்னா யாரு? கான்செக்ரேட் பண்ணவங்க மட்டும்தானா? இங்கே தான் புரிஞ்சுக்கணும் ரொம்ப கிளியரா. பிரதர், நான் வெளியரங்கமான ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ளாக போயிட்டேன், அதனால நான் மெமரியில் கை வைக்கிறேன் அப்படின்னா அவங்கெல்லாம் கிறிஸ்துவின் அங்கங்கள் கிடையாது. அப்போ என்ன பிரதர், நாங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? நாங்கள்லாம் பர்ஃபெக்ட் இல்லையே அப்படின்னா, பர்ஃபெக்டாக இருக்கவங்க மட்டும்தான் மெமரியில் பங்கு பெறணும்னு எந்த லாஜிக்குமே கிடையாது. பர்ஃபெக்டாக ஆக்கிக்கிறேன்னு சொல்லணும், அதுக்குண்டான செய்கைகளை கிரியைகளை காட்டணும் நம்முடைய வாழ்நாட்களில், போன மெமரியலுக்கும் இந்த மெமரியலுக்கும். அப்போ தான் கிறிஸ்துவின் அங்கம். அப்படி ஒருவேளை கிறிஸ்துவின் அங்கமாக வெளியரங்கமான கான்சக்ரேஷனையும் காட்டிட்டு இருதயபூர்வமான அந்த கான்சக்ரேஷனும் காட்டி ஸ்பிரிட் பிகாட்டில் ஆயிருக்கோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஒருவர் தனியாக இருப்பின் அவருடன் கூட ஆண்டவரோடு கூட நினைவு கூறுதலை அனுசரிக்கலாம். ஒரு 2-3 பேர் அந்த மாதிரியான ஒரு மைண்டில் இருக்காங்க அப்படின்னா, கான்சக்ரேட்டட் ஸ்பிரிட்டில் இருக்காங்கன்னா அவங்களாம் ஒன்றா சேர்ந்து அனுசரிக்கலாம். ஆனால் கூடுமான மட்டும் அந்த ஒரே அப்பத்தின் அங்கங்கள் அனைவரும் ஒன்று கூடிட வேண்டும். யோசிச்சு பாருங்க, மைண்டில் தான் இருக்குது இது எல்லாமே. கொரோனா டைமில் எல்லாருமே ஒரே இடத்துல கூட்டணுமா? அந்த டைமில் அனுசரித்து அவங்களுக்கு தெரியும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல கூட்டினாங்க. அப்போ இப்படி போட்டிருக்கே பிரதர் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அந்த மென்டாலிட்டியில் இருக்கணும், ஆக்சுவலி சேம் ஸ்டேஜில் இருக்கணும். என்ன ஒரு சிந்தையில் அனுசரிக்க போகிறோம் அப்படிங்கிறது இருக்கணும். யோசிச்சு பாருங்க, இப்போ கோயம்புத்தூர் இங்கேருந்து ரொம்ப தூரம், நம்மளும் அவங்களும் ஒன்றா சேர்ந்து அனுசரிக்கிறோமா அப்படின்னா இல்லை. ஒவ்வொருத்தரும் அங்கங்கே தனித்தனியாக அனுசரிக்கிறோம். ஆனால் சரீரங்கங்கள் எல்லாம் அங்கங்கே ஒன்று சேர்ந்து அனுசரிக்கிறோம். அப்படிங்கும் போது அங்கங்கே ஒன்று சேரக்கூடிய விஷயம் எதன் அடிப்படையில் அப்படின்னா கிறிஸ்துவின் சிந்தையின் அடிப்படையில். ஒரு 2-3 பேர் இருக்காங்கனாலே சேர்ந்து மெமரியில் அனுசரிச்சுக்கலாம். ஆனால் அந்த 3 பேரும் என்ன மாதிரியான ஒரு ஒன்னஸ்குள்ளே இருக்காங்க? நமக்குள்ளேயே நிறைய பிரிவினைகள் பேதங்கள் இருந்துட்டு அன்றைக்கி எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல ஒன்று கூடி ஒருவேளை நம்ம மெமரியில் கை வைக்கலாமா அப்படின்னா தேவன் பிரியப்படுவார் அதுக்கு அப்படின்னா கிடையாது. சரீர அங்கமாக இருக்கணும், சரீர அங்கத்துக்கே உண்டான சில கேரக்டர்ஸை காட்டணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அனுசரிப்பில் சம்பிரதாயங்கள் எதுவும் வேண்டாம் என்றாலும் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட வேண்டும். மெமரியில் அன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, நம்ம எக்லிஷியாலே நம்ம 2-3 டைம் அனுசரிச்சிட்டோம் இது வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதில் சம்பிரதாயங்கள் எதுவும் வேண்டாம். சம்பிரதாயங்கள் எதுவும் வேண்டாம்னா எப்படி எடுத்துக்கலாம்? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு கிளாரிட்டி வர்றதுக்கு முன்னாடி நானே சொல்கிறேன் என்ன பண்ணிட்டு இருந்தோன்னு. யூஸ்வலாக அந்த ஹாலுக்கெலாம் வெள்ளை அடிப்பாங்க. ஹாலுக்கு ஃபுல்லாக ஒயிட் வாஷ் பண்ணி ஃபுல்லாக அன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவ் கிளீனிங் இருக்கும். ஆமாம், இருக்கணும், கிளீனிங்லாம் இருக்கணும் தான். ஃபஸ்ட்டு எங்கே கிளீனிங் இருக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கணும் கிளீனிங். பில்டிங்கெல்லாம் ரொம்ப க்ளீனாக வச்சுட்டு பரிசுத்தமாக அந்த வெசல்ஸ் எல்லாம் கழுவிட்டு டேபிள் கிளாத் எல்லாம் நீட்டாக பியூரிஃபை பண்ணிவிட்டு இங்கே அழுக்கோடு அதில் கை வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் சம்பிரதாயம். ஏன்னா வெளியில் பார்க்கக்கூடிய விஷயங்களெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்போம், தேவன் எட்டி பார்க்கக்கூடிய இந்த இருதயத்தில் அவ்வளோ அழுக்க வச்சுருப்போம். இப்படி பண்ணாதீங்க ஒரு மெமரியல்னு சொல்கிறாரு. ஓகே, நீட்டாக இருக்குது, எல்லாம் ஒன்று கூடுறதுக்கு ஒரு வசதியாக இருக்குது. கண்டிப்பாக ஆப்வியஸ்லி எல்லாமே க்ளீன் பண்ண போகிறோம், கழுவ போகிறோம், வாஷ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இன்றைக்கி சுத்தமாக தான் எல்லாத்தையுமே செய்ய போகிறோம். சடங்கு சம்பிரதாயமாக பார்க்காதீங்க. உதாரணத்துக்கு, இல்லை இந்த கரண்டியில் வேண்டாம், இந்த ஒரு பாத்திரத்தில் வைங்க, இந்த ஒரு பிளேட்டில் தான் வைக்கணும், நாங்கள் 30 வருஷமாக இந்த பிளேட்டில் தான் வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் தான் என்ன பண்ணுவாங்க, புறஜாதிகள் ஒரு வணங்குறாங்க, ஒரு நமஸ்கரிக்கிறாங்க அவங்களுடைய கல்லையும் மண்ணையும் அப்படின்னா இப்படி சில விஷயங்கள் வச்சுருப்பாங்க சம்பிரதாயமாக. இந்த சைடு திரும்பி தான் பண்ணணும், இந்த டைமில் தான் பண்ணணும், நாள் கிழமை, இதெல்லாம். நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸாக்ட் அந்த டேட்டு வசனத்தின்படி வர டேட்டில் பண்ணணும், கிரமமாக தான் பண்ணணும், ஒழுக்கமாக தான் பண்ணணும். சம்பிரதாயம் அந்த ஆங்கிளில் கொண்டு போயிடாதீங்க. இது ஒரு சடங்கு கிடையாது அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறார். இது ஒரு மென்டாலிட்டிக்குள்ளேயும் நம்ம வரணும். அதே நேரத்தில் என்னவோ ஒரு விஷயம், இதை வாசிடலாம் ஃபுல்லாக, இன்னொரு கருத்தை கூட. மற்றும் ஒரு கருத்து, இப்படியாக நம்முடைய பஸ்காவை அல்லது அதன் ஆண்டு நிறைவு நாளில் அதை நிறைவு கூறுவது ஏற்ற காரியமாக இருப்பினும், இன்னொரு கோணத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அவரை புசித்து பானம் பண்ணுகிறவர்களாக இருந்து நமது கர்த்தருடன் இந்த பரிசுத்தமான ஐக்கியம் கொண்டவர்களாய் இருக்கிறோம் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. 2 விஷயம் சொல்றாரு இங்க. ஜஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை நினைவு கூறுதல்ல பங்கு பெறதுனால நான்
அந்த ஒரு விஷயத்தில் ஐக்கியப்பட்டிருக்கேன், பங்கு கொள்கிறேன் அப்படின்ற ஒரு சிந்தனைக்குள்ளே போகாதீங்க. ஒவ்வொரு அங்கமாக கருதப்பட வேண்டிய ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் அவரை புசித்து பானம் பண்ணுகிறவர்களாக இருந்து, அன்னைக்கு மட்டும் மெமரியில் அனுசரிச்சுட்டு ரொம்ப அமைதியாக வெளியில் போயிட்டு அன்னைக்கு மட்டும் ரொம்ப அமைதியாக இருந்துட்டு ஒரு 2 நாளைக்கு அந்த ஒரு மென்டாலிட்டியிலே இருந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கேஷுவலாக இருக்கும் அப்படின்னா இதுக்கு பேர் அனுதினமும் கிடையாது, வருடத்திற்கு ஒரு முறை மட்டும். இது யாரை நம்ம அப்படி பிரியப்படுத்த பார்க்குறோம்? சுற்றி பார்க்கக்கூடிய பிரதர்ஸுங்க இல்லையா? இல்லை, அவங்களுக்காக நம்ம ஓடுறது இல்லை. கரெக்டாக ஒவ்வொருத்தருடைய ஓட்டமும் இண்டிவிஜுவல். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் டெய்லியுமே இந்த சிந்தை இருக்கணும் மைண்டில். கிறிஸ்து எனக்காக பலியாக இருக்காரு, அவருடைய சரீரம் பிற்கப்பட்டிருக்கு, நான் அந்த அப்பத்தில் ஒரு அங்கமாக இருக்கேன், அந்த அப்பத்தில் ஒரு கோதுமை மணியாக இருக்கேன், அந்த திராட்சை ரசத்தில் அந்த ரசத்துலையும் என்னுடைய பங்கு இருக்குது அப்படிங்கிறத டெய்லி பேசிஸில் வச்சுருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகிடும்? சம்பிரதாயம் படி நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? சம்பிரதாயமாகிடும். எப்படி சம்பிரதாயமாகிடும்? வருஷம் ஃபுல்லாக கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத மறந்துட்டு, தேவன் நமக்காக என்ன ஒரு வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் மறந்துட்டு, அந்த மெமரியல் டைம் வரும்போது மட்டும் ஒரு 2-3 மாதம் ஒருவேளை நம்மளை பயபக்தியாக நம்ம காட்டிக்கிறோம் அப்படின்னா அதுதான் சடங்கு. இதை பேர் கிறிஸ்தவர்களே பண்ணிட்டு இருக்காங்களே, அப்போ அவங்களுக்கும் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் காட்டணும் அப்படின்னா, தினமும் அதான் சொல்கிறார், ஒவ்வொரு மணி நேரமும் அவரை புசித்து பானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு டைமும் டெய்லி பேசிஸில் அது நம்முடைய வாழ்க்கை முறையாக மாறி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் நம்ம ஜீவிக்கணும் அப்படிங்கிறாரு. இன்னொரு கொஷின் கூட ஒரு விஷயம் சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவங்க எதோட புசிப்பாங்க அப்படின்னா கசப்பான கீரையோட புசிப்பாங்க இல்லைங்களா? நம்ம இன்னைக்கு கசப்பான கீரை புசிச்சுட்டு இருக்கோமா நிழல்ல அப்படின்னா? 2 தான் செய்கிறோம். அப்பம் பிட்கிறோம், திராட்சை ரசம் பருகிறோம். அப்படிங்கும் போது இந்த கசப்பான கீரை என்ன பண்ணுறதில்ல. அங்கே நைட் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க இல்லைங்களா? அந்த கசப்பான கீரைகளுடன் புசித்த இரவானது முழு சுவிசேஷ யுகத்திற்கு நிழலாக இருக்குது. அதாவது எப்படி இது சொல்லலாம் அப்படின்னா, நம்முடைய ஆட்டுக்குட்டியாகிய நம்முடைய ஆட்டுக்குட்டி இருக்கு இல்லையா? நம்முடைய ஆட்டுக்குட்டியை கசப்பான சோதனைகளுடனும் பொல்லாங்கனுடைய உபத்திரங்களுடனும் தற்கால யுகத்தில் புசிக்கிறோம். எப்படின்னா, நாம் இப்போ எப்படி ஒரு பாடுகளுக்குள்ளாக போகிறோம் இல்லைங்களா? அதுவே எப்படி தான் அப்படின்னா, ஒரு கசப்பான கீரை அவங்க சாப்பிட்டாங்க இல்லைங்களா? அது போன்ற ஒரு நிஜம்தான் அது. நிழல் கசப்பான கீரை. சுவிசேஷ யுகத்தில் இருக்கக்கூடிய நாம அநேக சோதனைகள் பொல்லாங்கான சில ட்ரையல்ஸ்குள்ள சில நேரம் போவோம் இல்லைங்களா? போகும்பொழுது அது அந்த கசப்பான கீரையை நிஜத்தில் அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால சுவிசேஷ யுகத்தில் என்ன பண்ண வேண்டாம் இப்போ நம்ம அப்படின்னா, இன்னுமே ஒரு கசப்பான கீரையை செஞ்சு யாத்ராகமத்தில் போட்டிருக்குன்னு என்ன பண்ண தேவையில்லை, செய்ய தேவையில்லை அப்படிங்கிறாரு. அதையும் சொல்லிட்டு இன்னொன்னும் ஆட் பண்ணுறாரு. அப்படின்னா நம்ம மட்டும் அப்படி இல்லை. யோசிச்சு பாருங்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவனுடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். பிரதர், எல்லாரும் நினைவு கூறுதல் கான்சென்ட்ரேட் பண்ணவங்க எல்லாரும் பங்கு பெறணும்னு சொல்றீங்க, ஒரு பாயிண்ட்டு சொல்லிட்டு இந்த வசனத்தையும் வேற போட்டுடுறீங்களே. இப்போ நாங்கள் கை வைக்கலாமா வேணாமா அப்படின்னா பயம் வருமா நமக்கு? அந்த நினைவு கூறுதலில் அப்பத்தையும் திராட்சையும் கை வைக்கிறதுக்கு முன்னாடி பயம் வரணுமா அப்படின்னா அந்த பயம் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும், எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் இருக்கும், கான்சென்ட்ரேட்டட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு. ஆனால் எப்போ தைரியமாக வைக்கலாம் அப்படின்னா அதுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்கிட்டதுக்கு பிற்பாடு வைக்கலாம். எதனால் மெமரியல் சப்ஜெக்ட்ஸ் இன்னையிலேருந்தே பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் டைம் இருக்குது நமக்கு நம்மளை அதுக்கு தகுதிப்படுத்திக்கிறதுக்காக. அதை தான் சொல்கிறாரு, அபாத்திரமாக கை வைக்காதீங்க, அதில் சடங்கு மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அவருடைய அப்பத்தை புசிக்கிறோம், அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுறோம் அப்படின்னா கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து அபாத்திரமாக ஒருவேளை கை வச்சிட்டோம் அப்படின்னா குற்றம் உள்ளவனாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இப்போ அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு நம்ம கிட்ட. என்ன பண்ணணும் இப்போ இனிமேல் வரக்கூடிய டைம் பீரியடில்? தன்னைத்தானே சோதித்தறியணும். சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா, பிரதர் நான் தன்னைத்தானே சோதித்தறிஞ்சிட்டேன், நான் இந்த வருஷம் என்ன பண்ண மாட்டேன், இதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தேவனுடைய மிகப்பெரிய கிரேஸை தள்ளி வைக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்படி விட்டுறலாமா உடனே? ஏன்னா எல்லாரும் பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாருக்கிட்டையும் என்ன இருக்குது, அபூரணங்கள் இருக்குது. தகுதிப்படுத்திக்கணும். தகுதியே படுத்திக்க மாட்டேன், அந்த டேட் வரைக்குமே நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா அது ஒரு சரியான விஷயமா இருக்காது தேவனுடைய பார்வையில் அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். அதே நேரத்தில் இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினால் நினில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம், அதாவது
அதன் உண்மையான அர்த்தம் என்ன சொல்றார் அப்படின்னா, கிறிஸ்துவின் பாடுகளிலும் மற்றும் மரணத்திலும் உள்ள நம்முடைய பங்கெடுத்தலை சரியாய் புரிந்து கொள்ளாத காரணத்தினால், இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர்கள் நித்திரையும் உன்னையாவது அபாத்திரமா பானம் பண்ணா ஆக்கினை குற்றம் உள்ளவன் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் போட்டிருந்தீங்க, ஒரு வேர்ட்ஸ் போட்டிருந்தீங்க, கிளிப்பிங்ஸு. கடைசியில் என்ன முடிச்சிட்டீங்க அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, அநேகர் பலவீனராகவும் வியாதி உள்ளவர்களாகவும், ஈவன் கொஞ்சம் பேர் என்னமோ ஆயிருக்காங்களாம், செத்தே போயிருக்காங்களாம். கை வைக்கலாமா வேணாமா? பயந்து ஓடிடலாமா கை வைக்காம? அப்படின்னா என்ன சொல்ல வராரு இங்கே அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ். புதிய ஏற்பாட்டு காலப்பகுதியில் வாழ்ந்து கொண்டுட்டு இருக்க நமக்கு ஒருவேளை அபாத்திரமா கை வைக்கிறோம் அப்படின்னா, அப்படியே லிட்டரலா அப்படியே செத்துருவோமா கை வச்சு அந்த அப்பத்தை எடுத்து சாப்பிடும் பொழுது அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பத்தி இங்க பேசல. ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ். ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ்னா என்ன? ஆவிக்குரிய நோய். ஒருவேளை அபாத்திரமா கை வைக்கிறோம் அப்படின்னா 1000 சப்ஜெக்ட் கேட்டாலும் என்ன பண்ணாது, நமக்கு வாழ்க்கையில காட்டவே முடியாது. நித்திரைனா என்ன? மரணம்னா என்ன? அன்னைக்கு மெமரல் இன்னைக்கு அப்படியே தொப்பு தொப்புன்னு எல்லாருமே விழுவோமா? நித்திரைனா என்ன? அப்படியே இறந்துருவோமா, மறிச்சிருவோமா? அப்படின்னா செகண்ட் டெத்து, போவே முடியாது. யோசிச்சு பாருங்க, அபாத்திரமா கை வச்சுட்டு அப்படியே நம்ம மாத்திக்கவே இல்லை நம்மளுடைய லைஃப் ஸ்டைல. என்னைக்குமே கான்சென்ட்ரேட்டட் லைஃப்லயும் இன்னைக்கும் ஒரு சேஞ்ச் காட்டவே இல்லை தேவனுடைய பார்வையில் அப்படின்னா, சர்ச் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நமக்கு டெத்து தான். ஆக்சுவலி சர்ச் கிளாஸா போக முடியுமா அப்படின்னா மரணம் தான். அப்ப அதை தான் சொல்றாரு, குற்றம் உள்ளவனா நீ நிக்காத, அபாத்திரனா நீ கை வைக்காத, இல்லைன்னா நோய்வாய்ப்படுவ அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் டிசீஸ். யோசிச்சு பாருங்க, ஸ்பிரிச்சுவல் டிசீஸ்னா என்ன? அதுதான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றீங்க அப்படியே ஆவிக்குரிய நோய்னு. ஆவிக்குரிய நோய்னா என்னன்னு கேட்கிறேன். போன வருஷம் கேட்ட சப்ஜெக்ட்லாம் ஞாபகம் வருது இல்லையா? சிக்னஸ் என்னன்னு கேட்டேன். கனிகள் காட்டலன்னு போதே உங்களுக்கு தெரியுதாங்க சிக்னஸ் தான். நான் கேட்கிற ஆவிக்குரிய நோய்னா எப்படி எப்படி உணரலாம்? அதை நம்ம எந்த சொல்யூஷனும் மேக் பண்ண முடியாது. நமக்கு ஒரு டஃப் டைம் வரும்போது நம்ம என்ன கையாளுவோம்? எடுத்த உடனேயுமே தேவன்கிட்ட போய் சரண்டர் ஆகும் இல்லையா? மனசு ஆகாது தேவனோட போய் அவருடைய சந்நிதியில் நின்று சரண்டர் ஆகுறதுக்கு. நினச்சிட்டு இருப்போம் நம்முடைய வாழ்க்கையை பர்ஃபெக்டா வாழணும் அப்படின்னு. டிசிப்ளின்டா வசனத்துக்கு ஏற்றபடி வாழ்க்கையை வாழவே முடியாது. ஏன்? கைவிட்டுட்டாரா நம்மள அப்படின்னா நம்ம தான் அபாத்திரமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். டைம் கொடுக்குறாரு, இயர்லி ஒன்ஸ் நீ என்ன பண்ணிக்கோ. இது பாவ மன்னிப்பு வழங்கும் நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. நம்ம எல்லாருமே அன்னைக்கு கை வச்சுட்டு எல்லாருமே உடனே அன்னைக்கு எல்லாருமே பரிசுத்தவான்களாயிட்டோம். திரும்பி வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளை பரிசுத்தவான்களா நம்மளை புதுப்பிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு திரு விருந்து அதெல்லாம் இல்லை. நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். கை வைக்கும் பொழுது என்ன மைண்ட்ல கை வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரிகளே, யோசிச்சு பாருங்க. நம்முடைய கர்த்தருடைய பலியின் மூலமான நமது நீதிமானாக்கப்படுதலை நாம் முதலாவதாக பார்ப்பது அவசியமா இருக்குது. முழு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்ட முழு கூட்டத்தாரும் தெய்வீக கண்ணோட்டத்தின்படி இயேசுவை தலையாய் பெற்றுள்ளதான அநேக அங்கத்தினர்களை உடைய ஒரே சரீரமா இருக்கு. நம்ம எல்லாம் சேர்ந்தாதான் ஒரே சரீரம் இல்லைங்களா? நம்ம எல்லாம் ஒரே லைக் மைண்டடா சேரல அப்படின்னா ஒரே சரீரமா அப்படின்னா கிடையாது. இந்த சரீரம் முழுவதும் பிற்கப்பட வேண்டும் என்றும் அதன் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் இயேசுவின் சாயலாக வேண்டும் மற்றும் அவரது பலியின் அடிச்சுவடிகளில் நடக்க வேண்டும் என்றும் நாம் உணர்ந்து கொள்வதும் ஏற்ற காரியமா இருக்கு. கிறிஸ்துவோட அடிச்சுவடுகள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளும் சேர்ந்து பிரயாணிக்கணும் அவர் போலவே. அதுக்கு தானே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகிறோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராமிஸை நம்மளே மீறலாமா அப்படின்னா மீறக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வாசிக்கலாம். அடுத்த ஸ்லைடு வாசிச்சிருங்க. இதே போலவும் அப்பமும் பாத்திரமும் பாடுகளை அடையாளப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. கோதுமை மணிகளானது மனிதனுக்கான அப்பமாக்குவதற்கு முன்னதாக நொறுக்கப்பட்டு மாவாக்கப்பட வேண்டும். அவ்வகையில் அதன் ஜீவனையோ மணியாக அதன் தனித்தன்மையோ தக்க வைத்து கொள்ள முடியாது. திராட்சை பழங்களானது உலகத்திற்கு ஜீவனளிக்கும் மருந்தாக வேண்டுமானால் அதன் சாறு அனைத்தையும்
பிழிந்தெடுக்கப்படுகிறதான அழுத்தத்திற்கு அது அதனை கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுத்திட வேண்டும். நாமெல்லாம் ஒரே அப்பம், நாமெல்லாம் ஒரே திராட்சை ரசம், ஒரே பானம் அப்படின்னா, அப்பம் தயாரிக்கணும் அப்படின்னா அந்த கோதுமை மாவு அப்படியே மாவாவே வந்துடுவது. நமக்கு தான் இன்னைக்கு கடையில் போய் வாங்கினா மாவா வருது. கோதுமை மாவுனா என்னது அப்படின்னா, அநேக கோதுமை மணிகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஒரு சேர அரைக்கப்பட்டு மாவா இருக்கு அப்படின்னா அது பாடுகளை குறிக்குது. நாமளும் அந்த மாதிரி க்ரஷ் ஆகணும், அந்த மாதிரி சாம்பல் ஆகணும் நம்முடைய வாழ்க்கையே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்தில் திராட்சை ரசம் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, திராட்சை ரசம் பிழியப்படாமல் ஜூஸ் என்ன பண்ணாது, வராது. அந்த அந்த சில பாடுகளுக்குள்ளாக போனாதான் நம்மளால் என்ன பண்ண முடியும். உலகிற்கு ஜீவனளிக்கும் மருந்தாக வேண்டுமானால் அதன் சாறு அனைத்தையும் பிழிந்தெடுக்கப்படுவதற்கான அழுத்தத்திற்கு தன்னை கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுக்கணும். நாளைக்கு சபையா மாதிரி உலக ஜனங்களையே ரசிக்கணும் நானு அப்படிங்கிற சிந்தை இருந்தா மட்டும் பத்தாது. உலக ஜனங்களுக்கே நீ மருந்தாகணும். திராட்சை ரசத்துல இருந்து இப்படி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது, அது போல நீ ஒரு மருந்தாகணும் அப்படின்னா நீ முதல்ல உன்னை பிழிஞ்சு எடுக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடு அப்படிங்கிற. ரொம்ப சிம்பிளா. அப்படி ஒப்பு கொடுக்காம நாளைக்கு சபையாகி உலக ஜனங்களுக்கு நம்ம மருந்தாக முடியுமா அப்படின்னா, அவங்கள ஆசீர்வதிக்க முடியுமா, வழிநடத்த முடியுமா அப்படின்னா முடியாது. அதான் இங்க சொல்லியிருக்கார், நம்ம பார்க்குறோம். பவுலுடைய வேர்ட்ஸில் உள்ள விஷயங்களை கூட நம்ம இன்னைக்கு வாசிக்கலாம். இதை பவுலினுடைய கருத்துக்களில் உள்ள உண்மைக்கு நாம் ஒவ்வொருவரும் சாட்சி பகர முடியும். சபையில், அதாவது பெயர் சபையில் மாத்திரமல்லாமல் உண்மையான சபையின் அங்கத்தினரும் அநேகர், பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறவர்கள் அநேகர் பலவீனமடைந்து வியாதிப்பட்டுள்ளனர் மற்றும் அநேகர் முற்றிலும் நித்திரைக்கு போய்விட்டனர், அதாவது ஆவிக்குரிய காரியங்களுக்கு மரித்து போய்விட்டனர் மற்றும் மரித்து போன கிளைகளென திராட்சை செடியிலிருந்து ஜெயம் கொள்ளும் சபையிலிருந்து வெட்டப்பட்டு போய்விட்டனர். ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணிடுறோம் சில நேரம் அப்படின்னா, எல்லாருமே கான்செக்ரேட் பண்ணும்போது எப்படி தான் பண்ணுறோம், அப்பா என்னெல்லாம் ஒப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கான்செக்ரேட் பண்ணுறோம். ஒப்பு கொடுக்குறேன் என் வாழ்க்கையை உங்களுடைய பாதப்படியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துட்டு கடைசியில் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் இதை அபாத்திரமாக பண்ணும் பொழுதும் புசிக்கும் பொழுதும் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகாமல் போகும் பொழுதும் என்ன ஆயிடுது அப்படின்னா அப்படியே வீக் ஆகிடுறோம். இன்னைக்கு நம்ம இருக்கோம், இன்னுமே சபை வாய்ப்பு முடிவடையலை அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன காரணம் அப்படின்னா, அப்பப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, நோய்வாய்ப்பட்டு நித்திரை அடைந்து விட்டுட்ட அந்த ஒரு ஸ்லாட்ஸ்களுக்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்போ ஓடிட்டு இருக்கோம். நமக்கு தெரியாது 1,44,000 இன்னும் ஒரு 10 பேர் தான் சாய்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த 10 பேருக்கு இன்னைக்கு ஒரு 8 பேர் ஞானஸ்தானம் எடுத்து உள்ள வராங்க, ஒரு சூப்பரா ஒரு ஜீவம் வாழ்றாங்க அப்படின்னா, அங்க ஆல்ரெடி இருக்கிற கவுண்ட்ல இருந்து ஒரு 2 பேர் என்ன பண்ணிடுறாங்க, அதுக்காக அந்த ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்க அந்த 8 பேர்ல ஒரு டக்குன்னு ஒரு 4 பேர் வியாதிப்பட்டுறாங்க. 10 சீட் மீதி இருக்கு, 8 பேர் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்க, நல்லா ஓடுறாங்க. சீலா பார்த்துட்டே இருப்பார் தேவன், ஓகே நல்லா ஓடுறாங்களேங்கும் போது டக்குன்னு குமாரனுடைய சாயலை பிரதிபலிக்காம சிக்காயிட்டோம் அப்படின்னா, இப்போ அடுத்த அந்த ஒரு ஸ்லாட்ஸ் யாருக்கு போகும்? இனி இப்படி ஒவ்வொருத்தருக்கா போய் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு உள்ள வந்திருக்கோம். இப்போ நம்ம அந்த ஓட்டத்தில் இருக்கோமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு தெரியுமா நமக்கு? நானே சொல்கிறேன், நான் ஓடிட்டு இருக்கேன், நான் சபையாயிடுவேன் அப்படின்னு நம்மளால இன்னைக்கு சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். சொல்ல முடியாது. ஆனால் எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா, பவுல் மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும் இல்லைங்களா? என்னுடைய ஓட்டத்தை முடிச்சிட்டேன் அப்படின்னு. அப்பேற்பட்டதான ஒரு ஓட்டம் ஓடணும் அப்படின்னா வெளியில் நம்ம சொல்லணும்லாம் யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. ஓட்டம் அப்படி இருந்தால் தேவன் அதை அங்கீகரிப்பார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்குறோம். அதான் சொல்லி பார்க்குறோம், அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார், பிதாவினுடைய சித்தத்திற்கு உண்மையான கீழ்ப்படுதலின் காரணமாக சகிக்கப்பட்ட சோதனைகளையும் கஷ்டங்களையும் அவர் திரும்பி நோக்கி பார்த்து இவைகளின் பிரம்மாண்டமான பலனை, அதாவது மனுக்குலம் அனைத்தின் மீதும் கடந்து வரும் ஆசீர்வாதங்களை அவர் காண்கையில் இவைகளில் களி கூறுவார். யோசிச்சு பாருங்களேன், கேட்டார் இல்லையா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. நேர்த்தியா செஞ்சுட்டு வராரு. டவுட் லாஸ்ட் டைம்ல யோசிக்கிறாரு, அவரு கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோமா நம்ம எல்லாத்தையுமே, ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்டெடுக்கிற திட்டம் நம்முடைய கைகளில் இருக்கு, ஆமே ரைட்ஸ் அப்படின்னு கேட்கும் பொழுது அங்கே தூதன் வந்து அவருக்கு தேற்றும் பொழுது கூட அவர் என்ன புரிஞ்சுக்கிறார் அப்படின்னா, ஓகே ஃபைன், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கரெக்டா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சிட்டாரு. இப்போ மகிமையே அடைஞ்சிட்டாரு. இப்போ அவர் கடந்து வந்த பாதைகள் அவர் யோசிச்சு பார்த்தாருன்னா ஒரு மைண்டில் எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும், கரெக்டாக ஓடிட்டேன்ல, அப்பா எனக்கு ஒரு ரோல் கொடுத்தாரு, என்ன பண்ணிட்டேன், ஒட்டுமொத்த மனுக்குலத்தையுமே நான்
மீட் எடுத்துட்டேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் மைண்டுக்குள்ள அது வந்து எப்படி இருக்கும், ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும்ல, சந்தோஷமாக இருக்கும்ல. ஒருவேளை நம்ம இந்த பூமியில் அந்த மாதிரியான ஒரு ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஓட்டத்தை ஓடி நம்மளும் சபை வகுப்பாராக போயிட்டோம் அப்படிங்கும் பொழுது அப்படியே ரீவைன் பண்ணி நம்ம அதை கடந்து வந்த பாதைகளில் பார்க்கும் பொழுது நமக்குள்ள எப்படி இருக்கும்? இப்போ எப்படி இருக்கு? ஒருவேளை ரீவைன் பண்ணி நம்மளுடைய பாஸ்ட் எல்லாம் ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி இங்கே ப்ரொஜெக்டரில் போட்டு ப்ளே பண்ணுறோம். நாம் கடந்து வந்த சத்திய பாதை அப்படின்னு வெளியில் பார்த்த ஒரு வாழ்க்கை இல்லை, தேவனே பார்த்துட்டு இருக்க நம்மளுடைய வாழ்க்கையை போடுறோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்மளாலே அந்த படத்தை என்ன பண்ண முடியாது, 10 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியாது. ஏன் அப்பனா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழலை. நம்ம அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வரணும். திரும்பி பார்க்கும் பொழுது நம்ம சொல்லணும், பிரதர் 10 வருஷத்துக்கு முன்னாடி சத்தியத்துக்குள்ளே வந்தேன், நான் சத்தியத்தில் வந்த சூழ்நிலையும் இப்போ நான் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் பார்க்கும் பொழுது எனக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் தருது. இப்படியே நான் கிறிஸ்து போல ஓட்டேன்னா கண்டிப்பாக இந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா நாளுக்கு நாள் வரணும். அப்படின்னா இது அனுதினமும் இந்த ஒரு சிந்தையில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். முதலாவதாக நீதிமானாக்கப்பட்டதிலும் பின்னர் அர்ப்பணிப்பிலும் அவரோடு கூட பலியிலும் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணினவர்களாகிய அவரது சீஷர்கள் அனைவரும் இந்த பெரு மகிழ்ச்சியில் பங்கடைவார்கள். நமக்கும் அந்த பெரிய ஹாப்பினஸ் வரணும் அப்படின்னா, நம்மளும் அதில் பங்கு பெறணும் அப்படின்னா, கிறிஸ்து போல ஒரு ஓட்டத்தை ஓடி இருக்கோம் அப்படின்னா திரும்பி பார்த்து சொல்லலாம், சாமையான ஒரு ஓட்டம் ஓடி இருக்கேன் பார்த்தீங்களா, என்ன மாதிரியான ஒரு ஓட்டம் பாருங்க அப்படின்னு நம்மளாலே சொல்ல முடியும், சந்தோஷப்பட்டுக்க முடியும். சொல்லிட்டு சொல்லாமா தேவன்கிட்ட, இப்போ இங்கே பாருங்கப்பா, எனக்கு எவ்வளோ ட்ரையல்ஸ் இருந்தது, உங்களுடைய பலனால என்ன பண்ணிட்டேன், இப்போ இன்னைக்கு நானும் சபையாக வந்துட்டேன், உங்களுடைய குமாரனுக்கு மனவாட்டியாக வந்துட்டேன்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த திரும்பி பார்க்கும் பொழுது ஹாப்பினஸ், அது எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ் அப்படிங்கிறதான் சொல்கிறாரு. இந்த ஒரு விஷயம் வந்து எதுக்குமே நிகர் கிடையாது. இடுக்கமான வழியா அப்படின்னா இடுக்கமான வழி தான். இந்த பூமிக்குரிய ஓட்டம் நிறைவடையும் வரைக்கும் ரொம்ப லெகுவாக ஓடிடலாமா இந்த ஒரு ஹாப்பினஸை பெற்றுக்கொள்ள அப்படின்னா, இந்த சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த கடினமான பாதை வழியாக தான் நம்ம பண்ணியாகணும், கடந்து வந்தாகணும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதே கூட என்ன புரிஞ்சுக்கலாம், இதை வாசிக்கலாம் இந்த ஒரு ஸ்லைடை கூட. நினைவு கூறுதலின் அனுசரிப்பில் பங்கு கொள்பவர்கள் ஒவ்வொருவரின் மனதிற்கு முன்பாக காணப்பட வேண்டிய சிந்தனையானது பரிசுத்த பவுல் அடிகளாரின் பின்வரும் வார்த்தைகளில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது, அவரோடு கூட பாடுகளில் சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையிலும் செய்வோம், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம், ஏனெனில் அவை அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவமாய் இருக்கின்றது. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்பதையாகும். விலையேற பெற்ற இரத்தத்தினுடைய புண்ணியத்தினால் முதற்பேரானவர்களான நம்முடைய பாவங்களை கடந்து போகுதல் குறித்தும் நமது பாக்கியமான கர்த்தருடைய அவரது பாடுகளின் மகிமையின் அனுபவங்களில் நாம் பங்கடைவது குறித்ததுமான இந்த சிந்தனைகளுடன் சோதனைகளும் கஷ்டங்களும் இருந்தாலும் கூட சந்தோஷத்தோட பஸ்கா பண்டிகையை ஆசரிப்போம். நம்ம நினைவு கூறுதலில் பங்கு பெறுவதற்கு முன்னாடி இந்த மென்டாலிட்டியில தான் நம்ம வரணும். கிறிஸ்துவோட ரத்தம் நம்ம மீது பூசப்பட்டிருக்கு, சங்கார தூதன் நம்மளை என்ன பண்ண போறதில்லை, இனிமே அடிக்க போறதில்லை. நம்மளும் முதற் பேரானவர்கள் தான், சபை அங்கம்தான். நம்மளாம் அந்த ஒரு ஸ்லாக்கியத்துக்காக தான் ஓடிட்டு இருக்கோம், சபையா மாறணும்னு. கஷ்டம் வரும், பாடுகள் வரும், துன்பம் வரும், கிறிஸ்து மாதிரி ஒரு ஓடிட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய மகிமை. அதான் சொல்றோம், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது விலையேறப்பட்ட அந்த ஒரு ரத்தத்தை நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கும் பொழுது அந்த அப்பத்திலையும் திராட்சரசத்திலையும் நம்ம கை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மை நாமே சோதித்தறிந்து நம்முடைய கேரக்டர்ஸை டெவலப் பண்ணிட்டு ஆவியின் கனிகளை வளர்த்து கொண்டு நாம் தொடர்ந்து இனி கொஞ்ச காலம் வந்து இந்த மெமரியல் அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகும்பொழுது நினைவு கூறுதலில் பங்கு பெறுவதற்கு முன்பாக நம்மை நாமே அதுக்கு தயார்படுத்தி கொண்டு அபாத்திரராக அதை புசிக்காமல் நாமளும் ஜாகிரதை உள்ளவர்களாக அதனுடைய அர்த்தங்களை புரிந்து இதை ஒரு சடங்கு சம்பிரதாயமாக எடுத்துக்கொள்ளாமல் தேவனுக்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த ஒரு நினைவு கூறுதல் நாம் பங்கு பெறுவதற்கு தேவன் தாமே நமக்கு கிருபை அளித்து ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தின பிதாவுக்கு கிறிஸ்துவின் மூலமாக நாம் நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம்.